தேவ சத்தம் நம் மத்தியில் துணிக்கும்படியாக வந்திருக்கிற ஒருவராகிலும் தொடப்படாமல் இங்கே இருந்து கடந்து செல்லாதபடிக்கு அவருடைய வார்த்தை வல்லமையுள்ளதாய் புறப்படத்தக்கதாக ஒரு நிமிடம் அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு கூட நீங்க பேசுங்க சுவாமி. எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. அப்படியாக கடவுது ஆண்டவரே, இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. உட்காரலாம். இந்த வார நாளிலே ஒரு நாள் என்றாலும் உற்சாகத்தோடு இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்யவும், ஜனங்களை கூட்டி சேர்க்கவும் இங்கே உள்ள சபையின் போதகரும் சபையின் கமிட்டியும் மற்ற மக்களும் நீங்கள் முழு உற்சாகமாக பங்கு பெற்றதை கண்டு ஆண்டவருக்குள் கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். அருமையான போதகர் அவர்கள் சொன்னது போல பல முறைகள் என்னை எப்படியாயிலும் இங்கே வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போதிலும் நேரமின்மையாலும் பலவித மற்ற அலுவல்களிலேயும் ஊழியங்களிலேயும் ஈடுபட்டபடியினாலும் உங்கள் மத்தியில் வரக்கூடாதபடி நான் தடை செய்யப்பட்டிருந்தேன். ஆனால் மறுபடியும் சகோதரன் பெல் எப்பொழுதும் தட்டி கொண்டே இருப்பார். அண்ணன் அவர்கள் கேட்கிறார்கள், கெஞ்சி கெஞ்சி கேட்கிறார்களே, ஒரு நாள் கூட நீங்கள் அவளுக்கு இறங்கக்கூடாதா என்று ஏதோ நான் இரக்கம் செய்கிறவன் போலவும் அவர் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார். சபையின் மக்களின் பிரதிநிதியாக எங்கள் மத்தியிலே அவர் அதை கேட்டுக்கொண்டபடியினாலே இந்த நாளில் உங்களோடு கூட சுகத்தோடு பலத்தோடு நிற்க கர்த்தர் கொடுத்த மேலான கிருபையை நினைத்து சபையாருக்கு நன்றி செலுத்தி, போதகருக்கும் நன்றி செலுத்தி, வந்திருக்கிற ஒவ்வொரு போதகர்களையும் ஆண்டவருக்குள் கனப்படுத்தி, வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இன்னமும் தேவனை நெருங்கி சேர்வதற்கு, தேவனுக்கு உபயோகப்படுவதற்கு ஏதுவாக சில வார்த்தைகளை சொல்ல கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பொல்லாத காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் இந்த பட்டணத்தில் இருக்கிறவர்கள் இன்னும் அதிகமாக அறிந்திருக்கிறீர்கள். நாங்கள் பீகாரிலே ஒரு காணலே, நான் ஒரு வில்லேஜிலே தான் இன்னமும் இருக்கிறேன், ஒரு கிராமத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகையினால் என்னை காட்டிலும் நீங்கள் அதிகமாக அறிந்திருக்கிறீர்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். உலக நடப்புகளும் தேசத்தின் காரியங்களும் வேகமாக மாறி மாறி வருகிற இந்த சூழ்நிலையில் இந்த ஒரு நாள் கூட்டத்தில் எழுப்புதல் கூட்டங்கள் என்கிற தலைப்பின் கீழே உங்களை எல்லாம் கூட்டி வைத்து எப்படியாயும் உங்களுக்குள்ள ஒரு சின்ன எழுப்புதலின் வாஞ்சையை உருவாக்கி விட வேண்டும் என்று பிரயாசப்பட்ட அந்த பிரயாசத்தை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, எழுப்புதல் என்பது ஒரு தனி மனிதனுக்கும் தேவை, ஒரு பட்டணத்திற்கும் தேவை, ஒரு தேசத்திற்கும் தேவை. ஆனால் அதை கொண்டு வருவதற்கான ஆட்கள் ஒரு சின்ன கூட்டமாகத்தான் இருக்கும் என்பதை வேதம் நமக்கு காட்டி கொடுப்பதைத்தான் இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பேசுவதற்கு வாஞ்சிக்கிறேன். பல வருடங்களுக்கு முன்னதாக நான் வளர்ந்த தூத்துக்குடி பட்டணத்திற்கு நான் பிரசங்கத்திற்கு போயிருந்த போது அங்கே அவர்கள் என்னை எப்படியாயிலும் ஒரு 3 மணி அளவில் அங்கே இருக்கிற ஜெயிலுக்கு அல்லது சிறைச்சாலை என்று போகிறதற்கு முன்னதாக அண்டர் ட்ரையலாக வைத்திருக்கிற
ஒரு 70-75 பேர் இருக்கிறார்கள் அண்ணன், எப்படியாயினும் வந்து அவர்களுக்கு கொஞ்சம் சுவிசேஷத்தை சொல்லிவிட்டு வாருங்கள், அதற்கு நாங்கள் உங்களை வலுக்கட்டாயமாய் அழைக்கிறோம் என்று என்னை கேட்டுக்கொண்டார்கள். அந்த நாளிலே எனக்கு 2 ஆராதனைகளிலே பிரசங்கம் பண்ண வேண்டியிருந்தது. சாயங்காலம் ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தில் பிரசங்கம் பண்ண வேண்டியிருந்தது. அந்த நேரத்தில் மத்தியானம் கொஞ்சம் கூட ஓய்வு கூட இல்லாதபடிக்கு 3 மணிக்கு அழைக்கிறார்கள் என்று எனக்கு கொஞ்சம் சடைப்பாக இருந்தாலும், நான் ஆண்டவர் இந்த மக்களை கொண்டு சிறைச்சாலையில் இருக்கிறவர்களை சந்திப்பதற்கு, ஒருவேளை அவர்கள் இன்னும் தண்டனை பெறவில்லை, தண்டனை பெறுவதற்கான வாயிலில் நிற்கிறவர்கள் என்பதை அறிந்து அந்த அண்டர் ட்ரையல்ஸ்க்காக பிரசங்கம் பண்ணும்படியாக நான் கடந்து சென்ற போது அங்கே 70-75 பேர் இருந்திருப்பார்கள். 20 நிமிடம் எனக்கு கொடுக்கப்பட்டது. அந்த 20 நிமிடத்தில் கல்வாரியின் சிநேகிதத்தையும் இந்த கல்வாரி அன்பு அவர்களை எப்படி மாற்ற முடியும் என்பதையும் நான் கொஞ்சம் அழுத்தமாக, கொஞ்சம் ஒரு உதாரணத்தோடு கூட அவர்களுக்கு விளக்கி காண்பித்த போது அந்த கூட்டத்தில் பலர் கண்ணீர் விட்டு அழுதார்கள். அதில் ஒரு மனிதன் ஏங்கி ஏங்கி ஒரு சிறு பிள்ளையை போல அந்த கூட்டத்தில் அழுது கொண்டிருந்தான். அப்பொழுது அங்கே இருந்த போலீஸ்காரர் ஒருவர், ஐயா, இந்த மனிதன் உங்களிடத்தில் அவனை தொட்டு நீங்கள் ஜெபம் பண்ணிவிட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறான் என்று சொன்னார்கள். ஆகையினாலே அவனை கொண்டு ஒரு சின்ன அறையிலே எனக்கு பிரயோஜனமாக, எனக்கு வசதியாக இருக்கிற ஒரு சின்ன பகுதியில் அவனுக்கு ஜெபம் பண்ணும்படியாக கூட்டிக் கொண்டு போனார்கள். அவன் இன்னமும் ஒரு சிறு குழந்தை போல தேம்பி தேம்பி அழுகிறான். நான் அவனை பார்த்து கேட்டேன், வாலிபன், அவன் தோளிலே கையை போட்டு நான் கேட்டேன், தம்பி, உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்டேன். அவன் சொன்னான், சுடலைமணி. ஏனப்பா நீ இப்பொழுது கைதியாக இருக்கிறாய் என்று. அவன் கண்களில் கண்ணீர் துடைத்து கொண்டு, ஐயா, நான் ஒத்துக்கொள்கிறேன், நான் கொலையாளியாகத்தான் உள்ளே வந்திருக்கிறேன், நான் கொலை செய்ததும் நிரூபணமாகிவிட்டது, எனக்கு நிச்சயமாக மரண தண்டனை தான் கொடுக்க போகிறார்கள் என்கிற செய்தியும் என் காதுகளுக்கு வந்துவிட்டது. ஆனால் ஒரு நம்பிக்கை இல்லாமல் சாகிறோமே. குடும்பம் உண்டு, மனைவி உண்டு, ஒரு செல்ல குழந்தை உண்டு. அப்படி இருக்கிற பிள்ளைகளை தெருவில் விட்டுவிட்டு மரணம் எனக்கு நானே இழுத்து வைத்து கொண்டது எனக்கு வந்துவிட்டது என்று சொல்லி நான் இந்த சிறைச்சாலையில் அதிகமாக சாப்பிடவும் மாட்டேன், யாரிடத்திலும் சரியாக பேச மாட்டேன். ஆனால் நீங்கள் இன்றைக்கு எனக்கு நம்பிக்கை ஊட்டுகிற ஒரு செய்தியை கொடுத்தது மாத்திரமல்ல, என்னையும் இந்த நிலையிலையும் என்னை நேசிக்கிறதற்கு ஒரு ஆண்டவர் தன்னையே பலியாக கொடுத்தார் என்கிற செய்தி நான் முழுவதுமாக இன்றைக்குத்தான் தெளிவாக கேட்டிருக்கிறேன். ஆகையினாலே நீங்கள் எனக்கு கைகளை வைத்து ஜெபித்து எப்படியாயிலும் பாவம் மன்னிப்பின் நிச்சயத்திற்குள் நான் முழுவதும் வந்துவிட வேண்டும் என்று எனக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி மறுபடியும் தேம்பி தேம்பி அழுதவனை என் தோளிலே போட்டுக்கொண்டு அவனை தேற்றிவிட்டு அவனுக்காக ஜெபித்து விட்டு நான் கடந்து வந்து விட்டேன். இத்தனை வருடங்கள் ஆனாலும் அவனுடைய முகம் இன்றைக்கும் என் முன்னதாகவே இருக்கிறது. நான் வந்துவிட்டேன். அதற்கு பிறகு நான் பீகாருக்கு போய்விட்டேன். அவனுக்கு என்ன நடந்தது என்பது எனக்கு பூரணமாக யாரும் சொல்வார்கள் இல்லை. சில மாதங்கள் கழித்து திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற நாசிரத் பட்டணத்தில் பிரசங்கம் பண்ணும்படியாக ஒரு திறந்த வழி கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணும்படியாக நான் போன போது அங்கே ஒருவர் ஒரு சின்ன என்வலப்பை கொண்டு வந்து அதுக்குள்ளே ஒரு கடிதம் இருக்கிறது, நீங்கள் வாசியுங்கள், கூட்டம் முடிந்த பிறகு வாசியுங்கள் என்று என் கையிலே கொடுத்து விட்டு போய்விட்டார். நான் கூட்டம் முடிந்த அந்த கடிதத்தை பார்த்தபோது சுடலைமணி தன்னுடைய மரணத்திற்கு முன்னதாக எழுதியிருந்த அந்த கடிதம் எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. அவன் சொன்னான், எனக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு விட்டது, நான் மரிக்கப் போகிறேன் என்பது நிச்சயமாகிவிட்டது. ஆனால் நான் கவலைப்படவில்லை. நான் இயேசுவின் தயவினாலே ஒரு பரதேசியிலே பிரவேசிக்கிறதற்கு பாக்கியவானாக மாற்றுவதற்கு கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி, ஐயா, என்னுடைய மரணத்திற்கு முன்னதாக ஆண்டவருக்கு எதையாயிலும் செய்ய வேண்டும் என்கிற துடிப்பும் எனக்குள்ளே உண்டானதினால எனக்கு பீடி வாங்குவதற்கு சிறைச்சாலையில் பணம் கொடுப்பார்கள், சாப்பாடு இல்லாதபடி. அந்த பணத்தை மாத்திரம் நான் சேர்த்து வைத்து இதை உங்களுக்கு அனுப்புகிறேன்,
என்னை போல மரணத்தின் ஓரத்தில் நின்று கொண்டிருக்கிற ஆயிரங்களுக்கு நீங்கள் எப்படியாயிலும் என் சார்பிலே அறிவித்து விட்டு ஆண்டவருக்கு மகிமை உண்டாக்குங்கள் என்று அதில் எழுதியிருந்தான். அருமையானவர்களே, ஏதோ ஒரு சம்பவத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவில்லை. ஒரு மனிதன் கிறிஸ்து இயேசுவை அறிவதற்கு முடியாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அவனுக்கு அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பெரிய புத்துணர்ச்சியை, புது நம்பிக்கையை, ஒரு எழுப்புதலை தனி மனிதனாக அனுபவிக்கிற மனிதன் உடனடியாக அவன் தன்னால் இயன்றதை ஆண்டவருக்கு என்று செய்துவிட்டு தான் மரிக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறான். இதை குறிப்பிடுவதற்காகத்தான் நான் இந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை கேட்கிற அருமையானவர்களே, பல கூட்டங்களிலே, பல இடங்களிலே, பல நேரங்களிலே தேவனுடைய செய்தியை கேட்டு ஆண்டவருக்குள் மகிழ்ந்து களிகூறுகிற நாம், கல்வாரி சிநேகிதத்தை அறிந்து கொண்டிருக்கிற நான், ஆண்டவருடைய அன்பை கடத்தி செல்வதற்கு சந்தர்ப்பங்களை எப்படி உபயோகப்படுத்துகிறேன் என்பது மாத்திரமல்ல, ஒருவேளை எனக்கு அதை கடத்தி செல்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்காவிட்டாலும் எப்படியாயிலும் நான் உயிரோடு இருக்கும்போது அங்கே எதையாயிலும் செய்துவிட வேண்டும் என்கிற துடிப்பு உண்மையான தேவ பிள்ளைகளிடத்தில் காணப்பட்டுத்தான் ஆகும் என்பதை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அவனுடைய குடும்பத்தை குறித்தோ, அவன் தன்னுடைய சொந்த ஊர் கோரம்பள்ளம் என்று சொல்லி தூத்துக்குடி அருகில் இருக்கிற ஊரை சொன்னது எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கிறது. அவனுடைய காரியங்களை குறித்தோ எனக்கு அதற்கு பிறகு அறிந்து கொள்வதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், மரணம் நிச்சயம் என்றும் எனக்கு பரலோகத்தில் இடம் ஆண்டவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார் என்றும் அறிந்த அந்த மனிதனுக்கு அங்கே போகும்போது நான் வெறும் கையனாக போய்விடக்கூடாது என்கிற சிந்தையை அந்த 20 நிமிஷ பிரசங்கத்திலே நான் சொல்ல கொடுக்கவில்லை. ஏனென்றால் நேரமில்லை. ஆனால் நான் அவர்களோடு கூட பேசுகிற நேரத்தில் ஒரு சிறிய பாடலை தான் அவர்களுக்கு பாடுகிறேன். நான் அந்த பாடல், இவ்வித அன்பை நான் எங்குமே காணேனே, இவ்வித அன்பை நான் எங்குமே காணேனே, எவ்விதம் இதற்கீடு ஏழை நான் செய்குவேன் கல்வாரியே, கல்வாரியே, கல்மனம் உருக்கிடும் கல்வாரியே, கல்மனம் உருக்கிடும் கல்வாரியே, பாவி துரோகி சண்டாளன் நானாயினும், பாவி துரோகி சண்டாளன் நானாயினும், பாதகம் போக்கி பரிவுடன் ரட்சித்த கல்வாரியே, கல்வாரியே, கல்மனம் உருக்கிடும் கல்வாரியே, கல்மனம் உருக்கிடும் கல்வாரியே, எண்ணும் நன்மை ஏதும் என்னிலே இல்லையே, எண்ணும் நன்மை ஏதும் என்னிலே இல்லையே, பின்னையன் நேசித்தி என்னையன் பொன்னதா கல்வாரியே, கல்வாரியே, கல்மனம் உருக்கிடும் கல்வாரியே, கல்மனம் உருக்கிடும் கல்வாரியே. இந்த பாடலை தான் நான் பாடினேன். அந்த கடைசி கவி அவனுடைய மனதிலே பகிர்ந்திருக்கு. இவ்வித அன்பை நான் எங்குமே காணேனே, எவ்விதம் இதற்கு ஈடு நான் செய்வேன் என்று சொல்வதை அவன் ஜெயிலிலே உட்கார்ந்து குடும்பத்தால் ஓரம் கட்டப்பட்டு போலீஸ் அதிகாரிகளினால் புறக்கணிக்கப்பட்டு சாகப்போகிறான் அவ்வளவுதானே என்று சொல்லி தள்ளப்பட்டிருந்த மனிதன்
போகும் முன்னதாக நான் எதையாயினும் செய்ய வேண்டும், ஆகையினால் தான் அதை செய்கிறேன் என்று எண்ணம் கொள்வதற்கு ஏவுவான் என்றால், கல்வாரியை பாடுகிறோம், கல்வாரியை அனுபவிக்கிறோம், கல்வாரியை ருசித்து பார்க்கிறோம். வருடா வருடம் கல்வாரி தியான சிலுவை தியானத்தை நாம் நடத்துகிறோம். அது எனக்குள்ளே அழிந்து போகிற மக்களை குறித்த ஒரு ஆதங்கத்தை உருவாக்காவிட்டால் நான் எங்கேயோ மயக்கத்தில் இருக்கிறேன் என்று தைரியமாக சொல்லுவேன். வாசிக்க கேட்ட பகுதிக்கு நேராக உங்களுடைய கவனத்தை நான் திருப்ப விரும்புகிறேன். இங்கே வித்தியாசமான 4 பேரை ஆண்டவர் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். இந்த வாசிக்க கேட்ட மார்க் எழுதின சுவிசேஷத்தின் 2வது அதிகாரத்தில் அதை மார்க் எழுதும்போது ஒரு வார்த்தையோடு கூட சேர்த்து வாசிக்கிறதை பாருங்கள். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார் என்று கொஞ்சம் அழுத்தமாகவே மார்க் எழுதுகிறதற்கு காரணத்தை நான் உங்களுக்கு முதலாவது காண்பித்து கொடுத்து விடுகிறேன். 1வது அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கலாம். ஏனென்றால் ஆண்டவர் ஊழியத்தை ஆரம்பித்த உடனே அங்கே 21வது வசனத்திலே, 1வது அதிகாரம் 21வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது. பின்பு கப்பர்நகூமுக்கு போனார்கள். பின்பு கப்பர்நகூமுக்கு தன்னுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட சில சீஷர்களை கூட்டிக் கொண்டு போகிறார். உடனே அவர் ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார். அவர் வேத பாரகரை போல போதியாமல், போதும் அங்கே அவர் ஜெப ஆலயத்திலே பிரசங்கம் பண்ணினார். சாயங்கால வேளையிலே அவர் என்ன செய்தார் என்பதை அங்கே தொடர்ச்சியாக பார்த்தபோது ஒன்று தெரியும். 33வது வசனத்தை வாசிக்கலாம். 32ஐயும் வாசித்து விடலாம். 32, 33. சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பட்டணத்தார் எல்லாரும், வார்த்தைகளை நன்றாய் கவனிங்கள், பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். அவர்களுக்கு என்ன செய்தார் என்பதை தொடர்ச்சியான வசனங்களிலே பார்க்கலாம். ஆண்டவருடைய பிரசங்கத்தை கேட்டார்கள், ஆண்டவருடைய வல்லமை ருசித்தார்கள். கிட்டத்தட்ட எல்லாருமே என்று அங்கே போட்டிருக்கு. கிட்டத்தட்ட பட்டணத்தார் எல்லாரும். ஆனால் அந்த பட்டணத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கவும் ஆண்டவருடைய தொடுதலை அனுபவிக்க வேண்டிய முக்கியமான ஒரு ஆள் மாத்திரம் விடப்பட்டிருக்கிறான். கொஞ்சம் கவனியுங்கள். அவருடைய கூட்டத்தில் நடந்த காரியத்தை பார்த்தவர்கள் அதிகாலையிலே அவரை தேட ஆரம்பித்து விடுகிறார்கள். அத்தனை வல்லமையான ஒரு ஊழியத்தை இயேசு அங்கே செய்திருக்கிறார். ஆனால் அவரோ 35வது வசனத்தை வாசியுங்கள். அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அது மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து சீஷர்கள் அவரை தேடிக்கொண்டு வந்த போது ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். 38வது வசனம். அவர்களை ஆண்டவர் நோக்கி அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால் அவ்விடங்களுக்கு போவோம் வாருங்கள். இதற்காகவே புறப்பட்டு வந்தேன். இந்த இடத்திலே மாத்திரம் நான் பிரசங்கத்தை செய்து, இந்த இடத்தில் மாத்திரம் வல்லமை வெளிப்படுத்தி, இந்த இடத்தில் மாத்திரம் ஜனங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்து விட்டு இங்கே தங்கி தாபரிப்பதற்கு நான் வரவில்லை. மாறாக இன்னமும் கட்டப்பட்டவர்கள் உண்டு, இன்னமும் செய்தி அறியாதவர்கள் உண்டு, இன்னமும் இந்த காரியத்தை கேள்விப்படாதவர்கள் உண்டு. அதற்காகவே புறப்பட்டு வந்து அவசரமாக காலையிலே புறப்பட்டு வந்துவிட்ட இயேசு மறுபடியும் அந்த கிராமத்திற்கு அல்லது அந்த ஊர் பட்டணத்திற்கு சென்று அங்கே ஒரு வீட்டிலே பிரசங்கத்தை செய்கிறதை தான் 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இது உங்களுக்கு முன்னுரையாக நான் சொல்கிறேன். There was an urgency in the heart of Jesus to reach the unreached people, and that is why he left the place purposely. வேண்டுமென்றே நான் அங்கே விட்டு வந்தேன். ஏனென்றால் இன்னமும் இடம் இருக்கிறது, இன்னும் அறிய வேண்டியவர்கள் இருக்கிறார்கள்,
இன்னமும் தெரிவிக்கப்பட வேண்டியவர்கள் இருக்கிறார்கள், இன்னமும் கட்டப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை நான் தொட வேண்டும் என்கிற ஒரு துடிப்புள்ள ஒரு இயேசுவை பார்க்கிறோம். ஆனால் ஒரு மனிதன் விடப்பட்டு போய்விட்டானே, அவனுக்கும் அவருடைய தொடுதல் வேண்டுமென்று எண்ணத்தோடு இயேசு வந்தாரோ என்று நினைக்கும்படியாகத்தான் மறுபடியும் அந்த ஊருக்கு ஆண்டவர் வருகிறார். பிரசங்கம் பண்ணும்போது நடக்கிற ஒரு காரியத்தை கொஞ்சம் மனத்திரையில் கொண்டு வாருங்கள். ஒரு திரள் கூட்டமான மக்கள் ஒரு பக்கமாக போகிறார்கள். ஆனால் 4 பேர், பெயர் சொல்லப்படாத 4 பேர் மாத்திரம் எதிர் திசையாய் போகிறார்கள். ஒரு திரள் கூட்டமான மொத்தம் இயேசு வந்திருக்கிறார், இன்னமும் எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும், இன்னமும் வார்த்தை எனக்கு வேண்டும், இன்னமும் எனக்கு அற்புதம் வேண்டும், இன்னமும் எனக்கு அவருடைய தொடுதல் வேண்டும் என்கிற துடிக்கிற ஒரு பெரும் கூட்டம் ஒரு டைரக்ஷனில் போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு எதிர்த்தாற்போல் முன்னதாக இயேசுவை அறிந்தவர்கள், அவருடைய பிரசங்கத்தை கேட்டவர்கள், அவருடைய வல்லமையை கண்டவர்கள் அவருக்கு எதிர்த்தால் போல் வருகிறார்கள். ஒருவேளை யாராகிலும் அந்த 4 பேரை பார்த்து, ஐயா எல்லாரும் இயேசுவை பார்க்க போகிறார்கள், நீங்கள் எங்கய்யா இந்த பக்கமா போகிறீர்கள் கேட்டால் சொல்ல, ஐயா எங்களுக்கு இயேசுவை தெரியும், இயேசுவை அனுபவித்தவர் நாங்கள். ஆனால் இப்பொழுதோ எங்கள் நண்பன் ஒருவன் இருக்கிறான், அவனுக்கு அவரை தெரியாது, அவனுக்கு தான் அவர் அதிகம் தேவை. திமிர்வாதத்தினாலே பாதிக்கப்பட்டவனாக அவன் அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறான் என்பது மாத்திரமல்ல, அவனுக்கு திமிர்வாதம் வந்த காரணத்தை இயேசு சொன்னதுனாலே நான் சொல்ல முடியும். அவனுடைய பாவத்தினே அவன் மாட்டப்பட்டு திமிர்வாதத்தில் கிடக்கிறான். அவனாக அசைய முடியாது, அவனாக ஒன்றும் செய்ய முடியாது. இந்த நிலையில எங்களுக்கான ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கான வார்த்தையும் எங்களுக்கான தொடுதலையும் கேட்டு மறுபடியும் அவரை சேர்வதற்கு முன்னதாக எப்படியாகிலும் நாங்கள் சேர்ந்து அவனை அவரிடத்தில் கொண்டு வர வேண்டும் என்கிற பிரயாசத்திற்கு முயற்சிக்கும் வண்ணமாகத்தான் நாங்கள் அவனை தேடி போகிறோம். அருமை திருச்சபையின் நண்பர்களே, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமை உண்டாவதாக. ஒரு பெரிய திரளாக ஒரு எதிர்பார்த்தலோடு வந்திருக்கிறீர்கள். எந்த நோக்கம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இன்றைக்கும் ஒரு பிரசங்கத்தை கேட்டு பரவசமாகிவிட வேண்டும், இன்றைக்கும் அவருடைய தொடுதலை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், இன்றைக்கும் எனக்கு நான் கேட்டுக்கொண்ட வேண்டிக் கொண்டவைகளை ஆண்டவர் அருளி செய்ய வேண்டுங்கிற நோக்கத்தோடு வந்தோமா, இல்லை நான் இயக்கி வைக்கப்படுவதற்கு ஆண்டவரினோடு கூட பேச வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட வந்தேனாம்? ஆண்டவர்களோடு கூட கேள்வி கேட்க விரும்புகிறார். ஆசீர்வாதங்களை வாஞ்சிப்பது தவறு அல்ல. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்தார் என்று தான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. வேதனை கூட்டாத ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் தான். ஆனால் இன்னமும் தேவனுடைய இந்த ஆசீர்வாதம் என்று சொல்லுகிற அந்த நித்திய ஜீவனுக்கு தங்களை உள்ளாக்கி கொள்ளாத ஒரு பெரும் கூட்டம் நீங்கள் வாழ்கிற இந்த பாம்பை பட்டணத்தில், உங்களை சுற்றிலும் இருக்கிற பெரிதையான கூட்டத்தின் மத்தியில், இந்த பாம்பே பட்டணத்தில் மாத்திரமல்ல இந்த இந்தியாவின் முழுவதுமாக இருக்கிறதை நீங்கள் கண்டீர்களா? நான் ஒரு சம்பவத்தை மறுபடியும் சொல்கிறேன். எங்களுடைய ஊழியத்திலே நடந்த ஒரு காரியத்தை, அது என்னுடைய அதிகமாக பாதித்த ஒரு ஸ்டேட்மெண்ட் என்று சொல்ல வேண்டும். ஆண்டவருடைய கிருபையினாலே சரவணன் என்கிற ஒரு தம்பி, அவன் ஒரு தீவிரமாக கராத்தே செய்கிறவன், பிளாக் பெல்ட் என்று சொல்வார்கள் கராத்தேல, உயர்ந்த நிலைக்கு பிளாக் பெல்ட் வாங்கினவன். அவனை கிறிஸ்து இயேசுவுக்குள் நாங்கள் கொண்டு வந்த அவனை நாங்கள் சில சுவிசேஷ கூட்டங்களுக்கு எடுத்து செல்வது வழக்கம். சீதாமணி என்று பீகாரிலே சீதை அங்கேதான் பிறந்தாள் என்று சொல்லுகிற ஒரு இடம் இருக்கிறது, ஒரு மாவட்டமே இருக்கிறது. அந்த சீதாமணியில் தான் அன்றைக்கு அவர்களுடைய நம்பிக்கையின்படி ஜனக மன்னன், அது நேபாளோடு கூட சேர்ந்திருந்தபடினால ஜனக்பூரி அங்கே இருக்கிறது நேபாளிலே. அந்த மைத்திலி பேசுகிற அந்த மக்கள் மத்தியில் பெரிய பஞ்சம் உண்டான போது ஏரை எடுத்து பூட்டி
அவனே உள வந்தபோது கணீர் என்று ஒரு சத்தம் கேட்டது. அங்கே ஒரு மெட்டல் வெசல் என்று சொல்கிற ஒரு பித்தளை பாத்திரம் இருந்தது. அதை எடுத்து பார்த்தபோது அதற்குள் தான் சீதை இருந்தாள் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அங்கே ஒரு கோயிலும் கட்டுகிறது. பெரிய கோயிலாக கட்டுவதற்கு தீர்மானித்து அவர்கள் பணத்தை செலவழித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஊரில் அந்த முழு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு கிறிஸ்தவர்களும் ரோமன் கத்தோலிக்கர்கள் உட்பட இல்லாதபடியினால முதலாவது கூட்டத்தை நாங்கள் நடத்துவதற்கு நாங்கள் அங்கே கடந்து சென்ற போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அது நிமித்தமாக ஒரு சின்ன சபை ஒன்று உருவாயிற்று. அது ஒரு பெரிய சரித்திரம். அதனால தொடர்ச்சியாக ஒரு கூட்டத்தை இன்னும் பெரிய அளவில் நடத்த வேண்டும் என்று நாங்கள் கடந்து சென்ற போது முதல் நாளிலேயே ஸ்டேஜை எரித்து எல்லாவற்றையும் அடித்து அதில் நாங்கள் கட்டியிருந்த பெரிய பெரிய பைப்புகளை வைத்து எங்களுடைய குழுவினரை அடித்து விட்டதினாலே சரவனுடைய அடி பயங்கரமாய் தலையில் ஏற்பட்டதினாலே அவனுக்கு உள்காயம் ஏற்பட்டு ஹெட் இன்ஜுரியாக மாறிவிட்டது. கர்த்தர் கிருபையாக இறங்கினதினாலே அந்த ஹெட் இன்ஜுரியிலிருந்து அவன் விடுதலையாக்கப்பட்டவனாக அவன் அந்த அடிபட்ட பின்புதான் நான் ஊழியத்திற்கு வருகிறேன் என்று சம்பூர்ணமாக ஒப்பு கொடுத்தான். ஊழியத்தில் பயங்கர தீவிரமாக இருந்த அவனுக்கு எங்களுடைய ஹோம்லேயே வளர்க்கப்பட்ட சோனி என்கிற ஒரு பிள்ளையை நாங்கள் திருமணம் செய்து கொடுத்தோம். அவள் என்னுடைய மனைவியினுடைய சாயலில் இருப்பாள். ஆகையினாலே அம்மா என்றும் என்னை அப்பா என்றும் என்னை டேடி என்று கூப்பிடுவது வழக்கம். அவளை நாங்கள் திருமணம் செய்து கொடுத்து ஒரு இடத்தில் வைத்திருந்த போது அவர்களை பார்ப்பதற்கு நான் சென்றபோது அவன் செய்ததெல்லாம் ஒன்றுதான். எனக்கு கராத்தே தெரியும் அல்லவா. ஒரு கிறிஸ்தவர்களும் இல்லாத நக்சல்பாரிகள் நிறைந்த ஒரு பகுதி, ஒரு காட்டு பகுதியில் அவனை வைத்திருந்தோம். அந்த இடத்துல அவர்களை ஊழியம் செய்யும்போது நான் அவர்களை பார்க்க வேண்டும் என்று நான் ஒரு கூட்டத்தை முடித்துவிட்டு வரும்போது அவர்களை வீட்டுக்கு செல்லும்போது அவன் எனக்கு ஒரு ஃபைலை காட்டி, அங்கிள் 30 பேருக்கு நான் இப்பொழுது ஆண்டவரை தொடர்ச்சியாக போதிக்கிறேன் என்று சொன்னான். நான் அதை பார்த்து எப்படியப்பா என்று சொன்னபோது அவன், அங்கிள் அவங்ககிட்ட காசு வாங்கி அவங்களுக்கு இயேசுவை சொல்கிறேன். எனக்கு தெரியல, இது என்னடா இது, காசை வாங்கி இயேசுவை சொல்கிற அளவுக்கு நீ அவ்வளோ என்ன செய்கிறான்னு. எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் அல்வா கராத்தே கலை. ஆகையினால அங்கே இருக்கிற வாலிபர்கள் எல்லாம் அணுகி உனக்கு கராத்தே வேண்டுமென்றால் நான் சொல்லிக் கொடுக்குறேன், ஆனால் நீ ஃபீஸ் கட்ட வேண்டும். அதோடு கூட அரை மணி நேரம் உட்காந்து திறந்தோறும் என் கூட ஜெபம் பண்ணி வேத வசனத்தை வாசித்து தியானிக்க வேண்டும். அப்படின்னா உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு. அந்த பகுதியில் அப்படிப்பட்ட ஆட்கள் இல்லாததுனால 30 வாலிபர்கள் பணம் கட்டி அந்த இதில் வைத்திருந்த அந்த ஃபைல், அவருடைய ஃபோட்டோ, அவருடைய விவரங்கள் எல்லாம் எழுதியிருந்தான். அப்படி ஒரு உத்வேகமாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒரு தம்பி. மறுபடி எங்களுடைய ஊழியத்திற்கு இன்னும் அதிகமான தேவை இருந்தபடினால் அவனை வேறு பக்கத்தில் இருக்கிற இடத்துல மாற்றின போது அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தாள். அந்த குழந்தை 5 வயது ஆனபோது ஒரு நாளிலே பிரசங்கம் பண்ண போன சரவணன் காணவில்லை. திரும்ப வரவில்லை வீட்டுக்கு. 1 நாள் வரவில்லை, 2 நாள் வரவில்லை, 3 நாள் வரவில்லை. அவன் கொஞ்சம் அதி தீவிரமாக செயல்படுகிறவன் என்கிறதுனால மனைவி சரி எங்கேயாவது போயிருப்பார், அங்கே தங்கி அங்கே மறுபடியும் ஊழியம் செய்து கொண்டிருப்பார், வருவார் என்று பார்த்தால் 3 நாட்களாக வராதனால அவளுக்கு ஒரு கவலை வந்தது. மற்றவரிடத்தில் சொன்னார், கணவன் வேலையை ஊழியத்திற்கு போன ஒரு ஆளை காணும், கொஞ்சம் எதிர்ப்பு அதிகம் இருக்கிற ஒரு பகுதி, ஆகையினால என்ன நடந்தது என்று தெரியவில்லை என்று சொல்லி அவள் ஏங்கினதை மற்றவர்கள் பார்த்தார்கள், எல்லாரும் பார்த்தார்கள். இறுதியாக ஒரு மனிதன் திடீரென்று ஒரு நியூஸ் பேப்பரை கொண்டு வந்து, ஐயா அம்மா இந்த பேப்பரில் போட்டிருக்குது, ஒரு பிணத்தை கண்டுபிடித்தார்களாம், அது அடிக்கப்பட்டு கிணற்றிலே தூக்கி போடப்பட்டிருந்ததாம், அந்த கிணற்றில் இருந்த பிணம் ஊதி மேலே வந்து விட்டதாம், அதை போலீஸார் அடையாளம் கண்டு கொள்ளவில்லையாம், நான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கேட்கலாம் என்று சொல்லி அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் அவள் போன போது போலீஸார் அவளுக்கு ஒரு கையில் அணிகிற ஒரு வாட்சையும் ஒரு பெல்ட்டையும் ஒரு பேனாவையும் போட்டு, இதைத்தான் அந்த மனிதனுடைய உடலிலிருந்து நாங்கள் எடுத்தோம் என்று சொன்னபோது விளங்கிவிட்டு தன்னுடைய கணவன் தான் என்று. அவரை எங்கே புதைத்தீர்கள் என்று பார்ப்பதற்கு அவள் போன போது அங்கே ஒரு பெரிய ஆறு ஓடுகிறது. ஆற்றங்கரையில் இருந்து 2 போலீஸார் அவளை பார்க்க கூட்டி கொண்டு போன போது போலீஸார் அதை சரியாக புதைக்காததினால ஆற்று மணல் ஓரத்தில் புதைக்கப்பட்டிருந்த அவருடைய பிணத்தை எடுத்து நாய்கள் தின்று கொண்டிருந்ததை மனைவியும் குட்டி மகளும் பார்த்தாள்.
முகத்தை கூட அது சாப்பிட்டு இருந்தது. இது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஒரு காரியமாயிருந்தது. அந்த குடும்பத்தை எங்களிடத்தில் வரவழைத்து நான் அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு முயற்சி செய்த போது அந்த குட்டி பெண் என்னை பார்த்து கேட்டான், நானா அவள் தாத்தா என்று சொல்வதற்கு, நானா எங்கள் அப்பா ஓடி ஓடி ஊழியம் செய்து கொண்டிருந்தார் அல்லவா, அவர் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்தா எங்களுக்கு நன்மையை கிடைக்குதோ இல்லையோ தெரியாது, கொஞ்சம் பேருக்கு இயேசுவை சொல்லியிருப்பார்ல, எதுக்கு அவர் கொல்லப்பட்டு விட்டார் என்ற கேள்வி எனக்கு பதில் சொல்ல முடியாத நிலைக்குத்தான் தள்ளிற்று. என்னை கேட்கிற அருமையானவர்களே, அப்பொழுதுதான் அந்த மனைவி என்னிடத்தில் சொன்ன காரியம், டாடி என் பிள்ளைக்கு நான் விளங்க வைக்க முடியவில்லை, ஆனால் ஒவ்வொரு நாள் இரவிலும் நாங்கள் 2 பேரும் கை பிடித்து ஜெபித்து படுக்கைக்கு போகும்னது அந்த மனுஷன் இப்படித்தான் சொல்வார், என் உயிர் போனாலும் பரவாயில்லை ஆண்டவரே, கொஞ்சம் பேர் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று துடிக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பார். நான் தான் சொல்வேன், எதுக்கு இந்த சின்ன வயசுலேயே உயிர் போகணும்னு சொல்லி ஜெபிக்கிறீர்கள் என்று கேட்பேன். இது ஏதோ ஒரு சிலருக்கு மாத்திரம் ஏற்படுகிற உணர்வுகளா, இது சிலருக்கு மாத்திரம் ஏற்படுகிற பாரமா, அல்லது கிறிஸ்துவை அறிந்த எல்லாருக்குள்ளேயும் ஒரு துடிப்பு, எப்படியாகிலும் ஒரு சிலருக்கு இயேசு அறிவிக்கப்பட்டு விட வேண்டும், இதுவரை அறியாதவர்களுக்கு தெரிந்து விட வேண்டும் என்கிற துடிக்கிறவருடைய ஒரு சின்ன கூட்டமா? இந்த 4 பேரை பாருங்கள், அவர்களை குறித்து வேதத்தில் பெயர் சொல்லப்படவில்லை. இன்றைக்கு நான் 3 கூட்டமான 4 பேரை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். இந்த 4 பேருடைய பெயர் தெரியாது. எனக்கு எப்பொழுதும் ஒரு கேள்வி உண்டு. என்ன கேள்வி? ஆண்டவரே, பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த பர்த்திமேயுவை குறித்து அத்தனை விவரமாக எழுதி வைத்திருக்கிறீர், திமேயுவின் குமாரனாகிய பர்த்திமேயு என்றெல்லாம் எழுதி வைத்திருக்கிறீர். இந்த 4 பேர் ஒரு மனிதனை ஆண்டவருக்குள் கொண்டு வருவதற்கு எத்தனை சாகசமான ஒரு காரியத்தை செய்து விட்டார்கள். ஏனப்பா அவருடைய பெயரை நீ எழுதவில்லை என்று நான் ஆண்டவரிடத்தில் அநேக நேரங்களில் தர்க்கித்தது உண்டு. என்ன காரணம்? they never bothered about their name. தங்களுடைய பெயரை அங்கே அவர்கள் யாருக்கும் தெரிய வேண்டும் என்கிற அவசியத்தை உணரவில்லை. அவருடைய நோக்கமெல்லாம் ஒரு மனதோடு கூட 4 பேர் சேர்ந்து இயலாமல், சந்திக்காமல், அறிவிக்கப்படாமல் கடக்கிற அன்பனை எப்படியாயிலும் இயேசுவிடத்தில் கொண்டு வந்து விட வேண்டும் என்கிற அந்த துடிப்பின் நிமித்தமாக இந்த ஒரு மனிதனுடைய, எல்லாரும் கேட்டிருந்தார்கள், இந்த ஒரு மனிதன் நின்று போயிருந்தானே அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்குவதற்கு இந்த 4 பேர் தேவைப்பட்டது போல இன்றைக்கும் ஆண்டவருக்கு ஒரு சின்ன கூட்டம், தங்களுக்கு பெயர் வர வேண்டும் என்பதற்காக அல்ல, தங்களை மற்றவர்கள் புகழ வேண்டும் என்பதற்காக அல்ல, தாங்கள் எல்லாரும் அறியப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல, அந்த காரியத்தின் மூலமாக அறியாமல் இருந்த ஒரு மனிதன் தொடப்பட்டு விட மாட்டானா என்கிற ஏக்கம். ஒரு நிமிடம் யோசித்து பார்ப்போம். We always want to go to the presence of God to have more and more and more. Very good. இன்னும் 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 ஆசீர்வாதம் வேண்டும். நமக்கு எப்பவும் நம்ம பேரை, நம்ம செஞ்ச சின்ன காரியம் செய்தால் கூட நம்ம பேரை எல்லாரும் எடுக்கணுங்கிற வாஞ்ச மனுஷனுக்கு உருவான ஒரு காரியம், மனுஷனுக்கு உடம்புலையே ஊறி போன ஒரு காரியம் என்பது நீங்களும் நானும் நன்றாக அறிவீர்கள். சின்ன காரியம் செஞ்சால் கூட அது பெருசாக எல்லாரும் சொல்லணும்னு விரும்புகிற ஆட்கள். இவர்கள் அதை பற்றி கவலையே படவில்லை. எனக்கு மறுபடியும் ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. என்னுடைய மகள், 4வது மகள் சின்னவளாக இருக்கும்போது என் மனைவிக்கு மார்க்கெட்டில் சென்று ஒரு டூத் பேஸ்ட்டை வாங்கி கொண்டு வந்தாள். டூத் பேஸ்டோடு ஒரு சின்ன பிளாஸ்டிக் பொம்மையும் இருந்தது. அவளை கூப்பிட்டு அவளுக்கு கொடுத்தாள். அம்மா, கடைக்கார அங்கிள் இந்த பொம்மையும் எனக்கு கொடுத்துருக்காரு, அது ஃப்ரீயாக வந்திருக்குது. வாங்கினவளை காணாமல் போய்விட்டது திடீரென்று. 1 மணி நேரம் கழித்து அவளுக்கு LKG வகுப்பு எடுக்கிற டீச்சர் வந்தாள்.
அந்த பெண் வந்து அங்கே, அக்கா உங்கள் பிள்ளையை பார்த்தீங்களா, இந்த சின்ன டால், இந்த சின்ன பொம்மை எனக்கு பரிசளித்திருக்கிறாள் என்று சொன்ன உடனே எங்கள் அம்மா சொன்னாங்க, பரவாயில்லையே, நான் அவளுக்கு தான் கிஃப்ட்னு சொன்னாங்க, அதை கொண்டு உனக்கு கொடுத்துட்டாளா? இல்லைக்கா, அவங்க பிள்ளை செஞ்சதை கேளுங்க. வந்து கொடுத்துட்டு என்ன சொன்னா தெரியுமா, நான் தேங்க்யூ ஜாய் அப்படின்னு சொன்னேன். அவ சொன்னா, டீச்சர் இங்கே தேங்க்யூ சொல்லக்கூடாது, நாளைக்கு வகுப்பில் வந்து எல்லா பிள்ளைகளுக்கும் காட்டி இது எனக்கு ஜாய் கொடுத்தான்னு சொல்லி அங்கே சொல்லணும். அதுக்கு சொல்லத்தான் முதல்ல ரூமில் வந்து உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். ஒரு பொம்மை கொடுத்தாலே நம்முடைய பெயர்களை நாம் பெரிதாக்க விரும்புகிறவர்கள். ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். பழைய பாட்டு ஒன்று பாடுவோம் அல்லவா, உலக மேன்மை நஷ்டம் என்றும் உலக ஆஸ்தி குப்பை என்றும் உள்ளத்தினின்று கூறுவாயா, ஊழியம் செய்ய வருவாயா, ஊழியம் செய்ய வருவாயா, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் ஒரு ஓரத்தில் ஆகிய நம்முடைய இருதயத்தில் இந்த உலகத்தின் மேன்மையை என்னை பிடித்து இழுத்து போட்டு விடக்கூடாது என்கிற ஒரு சின்ன ஒப்பு கொடுத்தல் நிச்சயமாக தேவை. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த 4 பேருக்கும் அதை குறித்து ஒரு கவலை இல்லை. எல்லாரும் ஒரு டைரக்ஷன்ல we want to be different, நாங்கள் வித்தியாசமானவர்களாக வாழ விரும்புகிறோம். தூக்கி கொண்டு வந்து என்ன கேட்டிருப்பார்கள்? வாசல் அருகே போக இடமில்லை, ஜன்னல் அருகே ஜனங்கள் எட்டி பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் என்ன கேட்டிருப்பார்கள் நான் நம்புகிறேன். ஒருவேளை அது விவரமாக சொல்லப்பட வேண்டாலும் எல்லாரும் கேட்டிருப்பாங்க, அண்ணாச்சி அக்கா இந்த வினுக்கு தான் ரொம்ப இயேசு தேவை, கொஞ்சம் பக்கத்தில். nobody wanted to listen. ஒருவரும் கேட்கறதுக்கு விரும்பல. பாப்பா எங்களுக்கு ஆசீர்வாதம் இன்னும் வேணும், இன்னும் வேணும். இந்த மாயை உலகத்தில் இன்னும் 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 என்று வாஞ்சிக்கிறவள் மத்தியில் மிகுந்த தேவையுள்ள ஒரு பிள்ளையை எடுத்துக்கொண்டு ஆண்டவரிடத்தில் கொண்டு வருவதற்கு தேவன் உங்களைத்தான் நம்பி இருக்கிற ஒரு சின்ன கூட்டத்தை. The church is responsible for this great city. As an individual you are responsible for it. தனி மனிதர்களாக, சபையாக, இந்த பகுதியில் இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் அறியப்பட்டு விட வேண்டும் என்கிற ஒரு பெரிய துடிப்பு நமக்கு உண்டாகித்தான் ஆக வேண்டும். இதை மறுப்பதற்கு இல்லை என்று வேதத்தை தியானிக்கிற, வேதத்தை அறிந்திருக்கிற, தேவனை அறிந்திருக்கிற மனிதர்கள் அறிவார்கள். சபையே தேவனை அறிந்தது உண்மை என்றால் தேவனை அறிவிக்க வேண்டிய பொறுப்பும் எனக்கு உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்பதை நான் மறுபடியும் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். You may not be rewarded for that. அதற்காக உங்களுக்கு பெரிய பேர் சொல்லப்படாமல் இருக்கலாம், அதற்காக உங்களுக்கு பெரிய அப்ரிசியேஷன் கிடைக்காமல் இருக்கலாம், அதற்காக ஒருவர் உங்களை கண்டுகொள்வார் என்று இருக்காமல் இருக்கலாம், தடைகள் இருக்கலாம். உள்ளே போவதற்கு மனிதர்களே சுவராக மாறி தடையாக மாறி இருக்கலாம். ஆனால் அறியாதவர்களை குறித்த ஒரு பாரமும் ஒரு ஏக்கமும் உங்களுக்கு உண்டாயிருக்குமானால் நீங்கள் இதில் கண்டிப்பாக இணைந்துதான் ஆவீர்கள். யாரும் அவர்களை கூட்டி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவை காணுகிறது, அவ்வளவுதான். தேவையை ஒன்றாய் பார்க்கிறார்கள். அது தலைமையில் இருக்கும்போது தங்களுடைய காரியத்தை மறந்து விடுகிறார்கள், தாங்கள் யார் என்பதை மறந்து விடுகிறார்கள். தாங்கள் இணைந்து செயல்பட வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கம் மாத்திரம் இருக்கிறது. நான் இன்னமும் கொஞ்சம் என் கண்களுக்கு அதை கொண்டு வந்து பார்க்கிறேன். என்ன நடந்திருக்கும்? 2 பேர் ஓட்டு மேலே ஏறிப்பாருங்க, மேலே கூரை மேலே
2 பேர் கீழே இருந்திருப்பாங்க. அவங்கள ஒரு போர்வையில் கடத்தி தூக்குறவர்கள் அது எத்தனை பத்திரமாய் தூக்கிக்கணும். ஒரு ஆள் கையை விட்டாலும் அவுட்டு. இயேசுவிடத்தில் இல்லை, பாதாளத்துக்கே கொண்டு போயிடும் இல்லையா? ஐயா பத்திரம் பத்திரம், உளுந்துடக்கூடாது, அவனுக்கு சேதம் வந்துடக்கூடாது, அவனுக்கு சேதம் வந்து விடக்கூடாது. சுவிஸ் நாட்டுக்கு போயிருந்த போது என்னுடைய நண்பர் ஒருவர் தன்னுடைய அம்மாவை பார்க்க வேண்டும் வாருங்கள் என்று என்னை கூட்டிக் கொண்டு போனார். வயதான அந்த தாயை வயோதிபர் இல்லத்தில் வைத்திருந்தார்கள். அது இந்தியாவிலேயும் அந்த பழக்கம் வர ஆரம்பித்து விட்டது. ஆனால் வெளிநாடுகளிலே வீட்டில் வைத்து சரியாக கவனிக்க முடியாது என்று வயோதிபர்களுக்கென்று அரசாங்கம் அழகான, அது 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற, நர்சஸ் இருக்கிற, பல வசதிகளை கொண்ட ஒரு இடத்துல வைத்திருக்கிறார்கள். அப்படி நான் சுவிட்சர்லாண்டிலே அவருடைய தாயை பார்ப்பதற்கு என்னை கூட்டிக் கொண்டு போன போது 4 பேர் ஒரு அறையில் இருந்த அந்த அறையில் நாங்கள் பிரவேசித்த உடனே அவருடைய அம்மாவையும் எனக்கு தெரியாது, அங்கே இருக்கிற மற்றவர்களையும் எனக்கு தெரியாது. நான் உள்ளே போன உடனே அங்கே ஒரு சகோதரி கமான் ஜெபக்குமார் வெல்கம் என்றார்கள். எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. என்னென்றால் நான் சுவிஸ் நாட்டிலே தமிழ் மக்களுக்கு பழக்கப்பட்ட அளவுக்கு பழக்கப்படாதவன். எதற்கு என்னை பேர் சொல்லி அழைக்கிறாள்? நான் சென்று, அப்படியாம்மா நீங்கள் என்ன எப்படி அறிவீங்கன்னு, உனக்காக நான் தினந்தோறும் ஜெபம் பண்ணுறேன். எனக்கு இன்னும் வழங்கலை. எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? யார் சொன்னது? பக்கத்தில் இருக்கிற என்னுடைய நண்பருடைய அம்மாவை காட்டி அவர்கள் தான் உன்னை பற்றி சொன்னார்கள். அவருடைய மகன் உன்னை பற்றி எல்லாரும் சொல்லியிருக்கிறார், எப்படிப்பட்ட ஊழியம் செய்கிறார், எப்படிப்பட்ட பகுதியில் இருக்கிறார், பீகார் எப்படிப்பட்டது என்பதெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். ஆகையினால நானும் ஒரு மிஷனரியாக இருந்ததினால்தான் உனக்காக ஜெபிக்கிறேன் என்று சொன்னார்கள் அந்த வயதான தாய். நான் அவளை பார்த்து கேட்டேன், உங்கள் பேர் என்ன என்று. அவள் சொன்னார்கள் எமிலி. நான் சொன்னேன், எமிலியா? ஓகே, என்னுடைய சித்தி பேர் கூட எமிலி தான் என்று அவளிடத்தில் சொல்லிவிட்டு, எங்கள் ஊரில் எமில் என்கிற பேர்லேருந்து எமிலின்னு வைத்துக் கொள்வார்கள். எனக்கு தெரிந்த ஒரு நல்ல ஊழியக்காரர்கள் எமில் ஜெபசிங் என்று. ஸோ எமில் என்றெல்லாம் நாங்கள் பழக்கப்பட்ட பெயர் தான் சொல்லி அவர்கள் பக்கத்தில் ஒரு சேரை இழுத்து போட்டு நான் பேச ஆரம்பித்தேன். நான் அவர்களை பார்த்து கேட்டேன், அருமையான அம்மா, நீங்கள் மிஷனரியாக எங்கு சென்றீர்கள், எப்படி சென்றீர்கள்? அவள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஜெபக்குமார், என்னுடைய தாய் தகப்பன் பெரிய பணக்காரர்களாக இருந்தார்கள். ஆனால் நல்ல தேவனுக்கு பயப்படுகிறவர்கள். அவர்களுக்கு ஒரே மகள் நான். செல்வ செழிப்பு என்னை பயங்கர பெருமைக்காரியாக, உதாசீனமாக வாழ்கிறவளாக, எப்படியும் நேரத்தை செலவழிக்கலாம், பணத்தை செலவழிக்கலாம் என்கிற அந்த ஊதாரித்தன வாழ்க்கைக்கு என்னை தள்ளிவிட்டிருந்தது. அநேக நேரங்களில் என் தாயின் தகப்பனும் கண்ணீரோடு என்னுடைய பெயரை சொல்லி சொல்லி ஜெபிக்கிறதை நான் கேட்டிருக்கிறேன். இந்த பைத்தியங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லிவிட்டு தான் போயிருப்பேன். ஒரு நாள் இரவு 1 மணிக்கு நான் வீட்டுக்கு திரும்புகிறேன். என்னுடைய களிப்பாட்டையெல்லாம் முடித்து விட்டு, ஃப்ரெண்ட்ஸோடு கூட நல்லா ஆட்டம் போட்டு விட்டு, 17 வயது தான் எனக்கு இருக்கும். நான் அப்படி வீட்டுக்கு திரும்பும்போது மிகுந்த கண்ணீரோடு போராட்டத்தோடு என்னுடைய தாயின் தகப்பனும் ஒரே முழங்காலில் நின்று ஜெபிக்கிறார்கள். நான் அரை தூக்க நிலைவில் தான் என்னுடைய அறையை ஓங்கி அடித்து விட்டு நான் அறையில் போய் என்னுடைய படுக்கையில் விழுந்தேன். தூக்கம் கண்ணிலே அப்படி வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் எனக்கு ஆண்டவர் ஒரு சின்ன காட்சியை காண்பித்தார். ஒரு தேவதூதன் ஒருவன் வந்து என்னை எங்கேயோ கூட்டி கொண்டு போனது போல தெரிகிறது. ஒரு அழகான மாளிகைக்கு முன்னதாக நிறுத்தி, இது யாருக்கு தெரியுமா என்று தேவதூதன் என்னை கேட்கிறான். இப்போ யாருக்கு என்ன? இது உன் அப்பாவுக்காக. ஓஹோ என்று சொன்னேன். அதுக்கு பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் தூரம் கொண்டு போய் இன்னொரு மாளிகையை காட்டி, இது உன் அம்மாவுக்காகன்னு சொல்கிறான். அப்போ நான் நினச்சேன், ஒரே மக, எனக்கும் பெரிய மாளிகை இருக்கும் என்று. நான் கொஞ்சம் போகும்போது நான் அவனை கேட்கிறேன், எங்கே எனக்கென்று ஒன்றுமில்லையா? என் தாய் தகப்பன்மார் ஒன்றையுமே செய்யவில்லையா எனக்காக என்று கேட்டபோது அவன் சொன்னான், நீ செய்த தனிப்பட்ட முறையில் செய்தப்பட்ட காரியங்கள் தான் நீங்கள் சேர்த்து வைக்கப்பட்டு அலங்காரமான மாளிகையாக உருவாகும். நீயோ என்னை அறியவும் இல்லை, எனக்காக ஒன்றும் செய்யவும் இல்லை. ஆகையினால ஒரு விடாய்த்த பூமி தான் இருக்கிறதுன்னு சொன்னபோது அந்த தரிசனம் மறைந்து விட்டது. நான் அழுது படுக்கையில் கிடக்கிறது.
ஓடிப்போய் என் தாய் தகப்பனை காலையில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். எனக்கு தந்த தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஆப்பிரிக்காவுக்கு போவதற்கு நான் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்க்காக என்னை ஒப்பு கொடுத்தேன். ஆப்பிரிக்காவில் போய் 65 வருடங்கள் அங்கே நான் இருக்கும்படியாக ஆண்டவர் 45 வருடங்கள் அங்கே ஊழியம் செய்யும்படியாக எனக்கு பலம் தந்தபோது அங்கே உள்ள விஷ பூச்சிகள் என்னை அதிகமாக கடித்ததுண்டு. விஷ பாம்புகளினால் தீண்டப்பட்டு உண்டது. அதோடு கூட 3 முறை பலவிதமான முரடர்களால் நான் கெடுக்கப்படுகிற நிலைக்கு வந்தது உண்டு. They mishandled us. They molested us. They treated very badly. அதை கேட்க கேட்க என்னுடைய கண்களில் கண்ணீர் வர ஆரம்பித்தது. அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய வலது காலிலே ஒரு பூச்சி கடித்து விட்டபடியினால கால்களை எடுத்து வைத்து நடக்க முடியாது என்கிற சூழ்நிலை வரும் வரை நான் அங்கே பணிபுரிய முடிந்தது. ஆனால் இன்றைக்கும் ஏங்குகிறேன். ஒரு வேளை நான் மறுபடியும் போவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமானால் மறுபடியும் நான் போய்விடுவேன் என்று அவர்கள் என்னை பார்த்து எனக்காக இதற்காக ஜெபி என்று சொன்னபோது நான் சொன்ன மாட்டேன். you're in a bad shape, நீங்கள் மிகவும் மோசமாக இருக்கீங்க. அவங்க உடனே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், 45 வருஷம் எலக்ட்ரிசிட்டி இல்லாத கரடு முரடான பாதைகள், ஒரு ரோடும் இல்லாத முரடர்கள் மத்தியில் ஊழியம் செய்துவிட்டு களைத்து வந்து படுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் அந்த பெரிய செல்வந்தனுடைய மகள். நான் அப்பொழுதுதான் கேட்டேன், வாட் ஹேப்பன் டு த ரிச்சஸ் யுவர் பேரண்ட்ஸ் ஹேட்? உங்களுடைய தாய் தகப்பனுடைய சொத்து அவ்வளவு இருந்ததுன்னு சொன்னீர்களே, அது என்ன செய்தீர்கள்? அவர்கள் சொன்ன எல்லாவற்றையும் ஆப்பிரிக்க நாட்டில் நான் விதைத்திருக்கிறேன். நான் விவரத்தை கேட்க முடியவில்லை. எனக்கு இதெல்லாம் ஷாக்காக இருந்தது. ஒரு பெரிய பணக்காரருடைய மகளாக இருந்த போதிலும் தன்னை இப்படி ஒப்பு கொடுத்திருந்த தாய் இன்னமும் நான் சந்திப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்குமானால் நான் அங்கே போய்விடுவேன் என்று சொல்கிற அந்த காட்சி என்னுடைய செவிகளை அப்படியே துளை தெரிந்தது போல இருந்தது. உங்களை உணர்ச்சி வசப்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் இவைகளை சொல்லவில்லை. ஆனால் ஆத்துமாக்களின் விலைகளை அறிந்த சபையாராக தனி மனிதர்களாக நீங்கள் மாறிவிட்டால் உங்கள் எண்ணம், உங்களுடைய நோக்கம், உங்களுடைய ஓட்டம், உங்களுடைய வாஞ்சை, உங்களுடைய எல்லா விதமான பிரயாசங்களும் மாற்றப்பட்டு இருக்கும் என்று நான் தைரியமாக சொல்லுவேன். அருமையானவர்களே, மாலை வேளையிலே தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. நான் ஒரு பாடலை முன்னதாக எழுதினது எனக்கு ஞாபகம் வருகிறது. அழியும் ஜனத்தின் அழு குரல் அன்பரே என்னையும் உருக்காதோ, மாளுவோரை மீட்க வந்தவரே, மாண்டிடும் மக்களை மீட்டிடவே அனுப்புமே என்னையுமே. ஆண்டவரே உம்மை வேண்டுகிறே, அன்பென்னும் ஆவியால் என்னையும் ஆண்டவரை நீ நிரப்பிடும். ஆயுள் முழுதும் நின் சேவை செய்ய ஆண்டவரே என்னை அனுப்பிடும். நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிக்க உதவுமே, உம்மோடு பாடு சகிக்கவும் உம் நாமத்திற்காக மாறிக்கவும் ஆயத்தமே நானும் இப்போ. ஆண்டவரே உம்மை வேண்டுகிறேன், அன்பென்னும் ஆவியால் என்னையும் ஆண்டவரே நீ நிரப்பிடும். ஆயுள் முழுதும் நின் சேவை செய்ய ஆண்டவர்
ஆண்டவரே என்னை அனுப்பிடும். மும்பையில் நடந்த ஒரு வாலிப கூட்டத்திலே நான் பேசும்போது, தங்கச்சி, தம்பி, ஒருவேளை நீ ஒரு டீச்சராக கூட வந்து கொஞ்ச நாள் எங்களோடு கூட இருந்து அந்த ஊழியத்தில் ஒரு பங்கு எடுக்க என்றால், 2 தங்கைமாரி இறுதியாக என்னை பார்க்க வந்தார்கள். அவர்கள் எண்ணத்தில் கேட்டது, அங்கிள், பாம்பேயில் வளர்ந்து விட்டு நாங்கள் பீகாரில் வாழ முடியாது தெரியுமா? எனக்கு விளங்கலை. நாங்கள் இங்கே பீகாரிகள்லாம் பார்க்குறோம், இவங்களுக்கா வந்து அங்கே வந்து ஊழியம் செய்ய சொல்கிறீங்க? We cannot develop love at all. They are not lovable. அவங்க சொன்ன வார்த்தை தான், they are not lovable. அவங்கள நேசிக்கவே முடியாது, அவ்வளவு மோசமானவர்கள். அவர்களிடத்தில் வந்து அவங்க பிள்ளைங்களுக்கு படித்து கொடுத்து அவங்கள ஆளாக்குறதுக்கு எங்களை கொஞ்ச நாள் வரணும்னு சொல்கிறீங்களா? நல்லா கவனிங்க. We are having an attitude. இந்த மனுஷன் ஒருத்தருக்கும் ஆகாதவன், திமிர்வாதக்காரன், no use at all for the society, no use at all for the family, no use at all. But these people having a extraordinary love for them, for him. அவர் மேல ஒரு தனியாத அன்பு. அதனால இந்த பாட்டை நான் எழுதும்போது, அன்பென்னும் ஆவியால் என்னையும் ஆண்டவரே நீ நிரப்பிடும் என்று பாடினோம். பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றிருக்கிறேன் என்று சொல்கிற அநேகருக்கு ஒரு காரியம் விளங்கவில்லை. ரோமர் 5:5 தேவனுடைய அந்த பெரிய அன்பு பரிசுத்த ஆவியினாலே என்னுடைய உள்ளங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்கிற அந்த அனுபவத்திற்குள் இல்லாமல் வேறு எல்லாவற்றையும் செய்கிறதை நீங்கள் உலகத்திலே பார்க்கலாம். இந்த மாலை வேளையில் தேவ ஆவியானவர்கள் மேலே அருள் மாறியை பொழிவாராக. அந்த அருள் மாறி உங்களை அன்பின் ஆவியாக மாற்றி உங்களுடைய இருதயத்தில் எந்த மனிதனையும் தள்ளாதபடி நேசிக்கிறவர்களாக மாற்றுவதற்கு உதவி செய்யும்படியாக நான் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். அவர்களை குறித்து வேறு ஒரு காரியமும் சொல்லவில்லை. அவர்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். இந்த மனிதனுக்கு விசுவாசம் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் அவன் இயேசுவை குறித்து ஒரு அறிவும் இல்லாமல் இருக்கிறான், அதுவும் முடங்கி போய் கிடக்கிறான். அவனுக்கு அந்த அன்பை கூட சொன்னவர்கள் இல்லை. இவர்கள் தான் தூக்கி கொண்டு வா, நமக்கு இன்றைக்கு உனக்கு விடுதலை நாள் என்று தூக்கி கொண்டு வந்திருக்கிறார்கள். இயேசு கூரையை பிரிக்கும்போது அவருடைய விசுவாசத்தை கண்டு இந்த மனிதனை பார்த்து அவனுக்கு 2 நன்மைகளை செய்கிறார். ஒன்று பாவத்திலிருந்து விடுதலை, 2வது வியாதியிலிருந்து பூரணமான சுகம். There are a lot of people in this city, in your neighborhood. My dear people of God, my dear young men, my dear young people, please listen. உங்களுடைய பக்கத்து வீட்டில் உங்களோடு கூட படிக்கிறவர்கள், உங்களோடு கூட தொழில் செய்கிறவர்கள், உங்களோடு கூட ஓடுகிறவர்கள், அவர்களுக்கு இயேசு என்றால் என்ன என்றே தெரியாத ஒரு சூழ்நிலையில் இதே பட்டணத்தில் ஆயிரங்கள் கோடிகள் உண்டல்லவா? யார் பொறுப்பு? அவரை ருசித்த நான் பொறுப்பல்லவா? அவரை அனுபவிக்கிற நான் பொறுப்பல்லவா? அவருடைய நாமத்தை எழுத்து சொல்லுகிற நான் பொறுப்பல்லவா? தேவன் நம்மை தொடுவாராக. 2வது ஒரு 4 பேரை நான் காட்டி கொடுக்கிறேன். இதுவும் தெரிந்த பகுதி தான், வாசிக்கலாம். இவர்கள் பட்டணத்திற்கே ஆசீர்வாதமாக மாறினவர்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7வது அதிகாரம், 2 Kings 7th chapter. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தில் இங்கே ஒரு 4 குஷ்டரோகிகளை குறித்து ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். குஷ்டரோகிகள் அன்றைக்கு ஊருக்குள்ள வரக்குவதற்கு தடைப்பட்டவர்கள். அவர்கள் தூரத்தில் யாராவது தங்களை நோக்கி வருவதை பார்த்தால் தீட்டு 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 என்று கத்த வேண்டும். அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறதற்கு அவருடைய குடும்பத்தார் வந்தால் கூட அவர்கள் ரொட்டி துண்டை தூக்கி நாய்க்கு போடுவது போல போட்டு விடுவார்கள். அப்படியாக ட்ரீட் பண்ணப்பட்ட இந்த குஷ்டரோகிகள் ஒலிமுக வாசலில் உட்கார்ந்து, நாம் எங்கிருந்தாலும் சாகத்தான் போகிறோம் பசியினாலே, பகைஞர்களுக்குள் போனாலும் அவர்கள் வயிறோடு வைத்திருந்தால் உயிரோடு இருக்கலாம், இல்லைனால் சாவோம், அவர்கள் கையால் சாவோம் என்கிற ஒரு ரிஸ்கை அவர்கள் எடுக்கிறார்கள். Today God wants people, those who are filled with the love of God, as well as people, those who are willing to take a risk. இந்த 4 பேருடைய பெயரும் மறுபடியும் சொல்லப்படவில்லை. மறுபடியும் சொல்ல யாரோ ஒருவர் சொன்னார், வேதாக அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், கேயாசினுடைய புத்திரர்கள் 4 பேரும் இந்த குஷ்டரோகிகள் தான் என்று ஒரு ஆராய்ச்சியாளர் எழுதியிருக்கிறார். அதை எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் எழுதினதை மாத்திரம் உங்களுக்கு சொல்கிறேன். whoever it may be, அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, சமாரியா பட்டணத்தில் பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது.
பஞ்சத்தினுடைய காரியத்தினால பிள்ளைகளை, சொந்த பிள்ளைகளை அறுத்து சாப்பிடுகிற ஒரு காரியத்தை அங்கே ஜனங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கோர பஞ்சத்தின் நேரத்தில் இவர்கள் கண்டதெல்லாம் ஒரு பெரிய திரளான பொக்கிஷம். ஆகாரம் இருக்கிறது, தங்கம் இருக்கிறது, வெள்ளி இருக்கிறது, வாகனம் இருக்கிறது, குதிரை இருக்கிறது, கோவேரி கழுதை இருக்கிறது. அனைத்தையும் விட்டு விட்டு சத்துரு ஓடி இருக்கிறான். கர்த்தர் கிரியை செய்திருக்கிறார். அதை ஜனங்களுக்கு தெரியாது, ஆனால் இவர்களுக்கு காணும்படியாக ஒரு காரியம் நடந்தது என்று அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசித்திருப்பீர்கள். வாசிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அவர்களுக்கு தெரியாதுதான் இதெல்லாம் நடந்தது. ஆண்டவர் செய்திருக்கிற காரியத்தினுடைய மேன்மை அவர்கள் புரியாதவர்கள் தான். ஆனால் திடீரென்று அவள் ஒரு காரியம் சொல்கிறாள். வாசிக்கலாம் 9வது வசனம். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரமனையாருக்கு இதை அறிவிப்போம், வாருங்கள் என்றார்கள். கேட்கிற அருமையானவர்களே, இந்த வசனத்தை நீங்கள் அடிக்கடி பிரசங்கமாக கேட்டிருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அவளுடைய மனநிலையை கொஞ்சம் பாருங்கள். எல்லாரும் போகணுமா? நானா இருந்தாலும் அப்படிதான் கேட்டிருப்பேன். எல்லாரும் போகணுமா? 4 பேர் இருக்கிறோம். தங்கத்தை சேர்த்தாச்சு, வெள்ளியை சேர்த்தாச்சு, உணவு பண்டங்களை சேர்த்தாச்சு, நம்முடைய இடத்துல கொண்டு வந்து வச்சாச்சு. இப்போ 2 பேரை நம்ம இங்கே விட்டு அதுக்கு காவல் காக்கிறத விட்டு 2 பேர் போனால் போதாதா? நோ. நானாக இருந்தால் அப்படி தான் செஞ்சிருப்பேன். அது ஞானம் என்று சொல்லியிருப்பேன், சரியான ஞானம் என்று சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த 2 பேரும், இந்த 4 பேரும் பாருங்கள், 4 பேரும் போகிறார்கள். I must tell. இரவு வேளையிலே போகிறார்கள். பொழுது விடியும் முன்னெல்லாம் போயிடணும். அந்த நாட்களில் கூட கோட்டை சுற்றிலும் முற்றுகை போடப்பட்டிருக்கிற நேரத்தில் அந்த சின்ன அசைவு கூட கோட்டையின் மேலே இருக்கிற சேவகனை அம்பு என்று கொல்லுவாய்க்க முடியும். They took a risk in reaching them. ஒரு பெரிய ரிஸ்கை எடுத்து அவர்களை எப்படியாயிலும் சொல்லிவிட வேண்டிய இந்த வார்த்தையை நாம் அனுபவித்தால் போதாது. பசியினாலே, பட்டினியினாலே குழந்தைகளையே வெட்டி சாப்பிட்டு கொண்டிருக்கிற மக்களுக்கு நாங்கள் மாத்திரம் செய்தால் போதாது, நாங்கள் மாத்திரம் அனுமதித்தால் போதாது என்கிற ஒரு பெரிய துடிப்பு. மறுபடியும் சொல்லுகிறேன், ஏன் நாட் நெசசரி அட் ஆல். தேவையில்லை அல்லவா? ஹசன் பஜார் என்று ஒரு ஊர் இருக்கிறது பீகாரில். நாங்கள் சில குழுவாக சின்ன சின்ன கூட்டமாக இத்தனை கிராமங்களில் இத்தனை நாட்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்று எங்களுடைய ஊழியக்காரர்கள் அத்தனை பேரையும் நாங்கள் பிரித்து அனுப்பியிருந்தோம். அதில் ஒரு கூட்டமான சின்ன ஊழியக்காரர்கள் போய் ஒரு அந்த ஹசன் பஜார் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரில் அங்கே கோயில் விழா நடந்து கொண்டிருந்தது. மக்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். ஆகையினால இங்கே தான் எல்லா மக்களையும் பார்க்க முடியும் என்று அவர்கள் அங்கே நின்று ஒரு பாடலை பாட ஆரம்பித்த போது அந்த கோயிலில் இருந்த பூஜாரியும் மற்றவர்களும் அவர்களை அடிப்பதற்காக வந்தபோது இவர்கள் நாங்கள் எப்பொழுதும் பாடுகிற ஒரு பாடலை அங்கே பாடினார்கள். அது கொஞ்சம் சுவிசேஷ பாடல், ஆனால் கவாலி டைப்பில் இருக்கும். அதை பாடின உடனே அந்த பாட்டில் இருந்த ஒரு அபிஷேகம் அந்த வந்தவர்களையும் சேர்ந்து வந்து கொஞ்சம் ஆட வைத்து விட்டது. அவர்களும் சேர்ந்து கொண்டார்கள். ஆகையினால ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி விட்டு அவர்கள் அங்கே சுவிசேஷ சொன்னார்கள். இவர்கள் கூப்பிட்டு அவர்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு அனுப்பிவிட்டார்கள். அதில் ஒரு தம்பி வந்தபோது நான் நம்ம இடத்துல கேட்டேன், தம்பி உனக்கு பயமாக இல்லையா? அவர்கள் பல பேர் இருந்தார்கள். அவர்கள் அடிப்பதற்கு ஆயுதங்களை கொண்டு வந்தார்கள். நீங்களும் வெறும் கையாய் போய் அங்கே ஒரே ஒரு கிட்டார் மாத்திரம்தானே உண்டு, நீங்கள் போய் அங்கே சொல்லவில்லையா? அங்கிள், பயமாக தான் இருந்துச்சு. அவங்க அங்கேருந்து பெரிய வாழையெல்லாம் எடுத்துக்கொண்டு பட்டயத்தெல்லாம் எடுத்துக்கொண்டு வரும்போது எங்களுக்குள்ளே பயமாக இருந்தது.
நாங்கள் ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் சொல்லிக்கொண்டோம், யார் தலையில் முதல்ல விழணுமோ அவங்க முன்னால் நிற்கலாம் என்று. நாங்கள் ஒருவரே பார்த்து கொண்டோம் தலையை இப்படி யார் கொடுக்கறதுன்ட்டு. ஆனால் என்னமோ தெரில, திடீர்னு எனக்கு ஒரு யோசனை வந்தது. அறியாமல் அல்லவா அவர்கள் இப்படி செய்கிறார்கள்? இயேசு சிலுவையில் சொன்ன காட்சி எல்லாம் உதவிகள் இப்படி எனக்கு கொண்டு வரப்பட்டது. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னது என்று அறியாது இருக்கிறார்கள். ஒரு சத்தம் என் காதில் லைட்டாக கேட்ட மாதிரி இருந்தது. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். காரியங்களே மாறி போய்விட்டது. I really forgive them for their act. ரியலாகவே அவர்களுக்காக நான் பரிதாபப்படுறதுக்கு எனக்கு ஆண்டவர் ஒரு சின்ன இருதயத்தை கொடுத்த உடனே காரியமே மாறிப்போச்சு. நாங்கள் பயந்த சூழ்நிலை எங்களுக்கு சாதகமாக மாறிவிட்டது என்று சொன்னது இன்றைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கிறது. என்னை கேட்கிறவர்களே, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், you may be a rejected person in your family. You may be a rejected person in your job. You may be rejected by your co-workers or people in your family. உங்கள் குடும்பத்தில் உங்கள் கூட வேலை செய்கிறவர்கள், உங்கள் கூடத்தில் படுக்கிறவர்கள் உங்களை தள்ளி வைத்திருக்கலாம், உங்களை வேண்டாம் என்று சொல்லியிருக்கலாம். இவர்கள் தள்ளி வைக்கப்பட்டவர்கள் தான். எங்களை வெறுத்தவர்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டுமோ? எங்களை தள்ளி வைத்தவர்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டுமோ? எங்களை ஒரு நாயை போல ட்ரீட் பண்ணவர்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்கவில்லை. ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். மறுபடியும் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதை நான் அநேக செய்திகளிலே சொல்லியிருக்கதை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் இங்கே இருக்கிற சிலருக்காக ஏதோ சொல்ல வேண்டும் என்று தேவ ஆவியானவர் என்னை உந்துகிறபடியினாலே நான் சொல்ல விரும்புகிறேன். ஐரோப்பாவுக்கு ஒரு தடவை ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். எனக்கு பயங்கரமான கழுத்திலே ஒரு பெரிய வலி, கொஞ்சம் கூட திரும்ப முடியவில்லை. இப்படியும் திரும்ப முடியவில்லை, இப்படியும் திரும்ப முடியவில்லை, பயங்கரமான ஒரு வலி. இந்த வலியோடு நான் பிரசங்கம் பண்ணினதை பார்த்த அந்த கூட்டத்தில், லண்டனில் நடந்த ஒரு கூட்டத்தில் அங்கே இருந்த சகோதரன் ஒருவர், அவர் ஒரு இந்து கன்வெர்ட், ராமச்சந்திரன் என்றவர் பெயர். அவர் கூட்டம் முடிந்த உடனே, அண்ணே நீங்கள் இந்த கழுத்து வலியில் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்குது, நீங்கள் சாதாரணமாக நின்று பேச மாட்டீங்க, ஆனால் நீங்கள் இப்படி கூட இப்படி திரும்பாமல் இருக்கீங்க, ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எங்கள் வீட்டுக்கு வாங்க, எனக்கும் அதே ப்ராப்ளம் இருந்தது, நான் செய்ததை உங்களுக்கு செய்கிறேன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் பிரேசில் நாட்டிலேருந்து கொண்டு வந்த கோதுமையை மைக்ரோ ஓவனில் போட்டு எங்கள் மனைவி ஒத்துரம் கொடுக்குன்னு சொன்னால் எனக்கு பயங்கர வேதனை. அவர் சொன்னால் இதெல்லாம் ஒத்து வராதுன்னு சொல்லி ஒரு எலக்ட்ரிக்கல் பெட்டில் போட்டு அவர் கனெக்ட் பண்ணி விட்டோன்னே அது சொலகுல புடைக்கிற மாதிரி புடைச்சோடனே இன்னும் வேதனை. நான் எந்திரிச்சு ஓடி வந்துட்டேன். அடுத்த நாள் கூட்டத்தோடு மலேசியாவிலேருந்து ஒரு மசாஜ் பண்ணுற ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை கொண்டு வந்து என்னெல்லாமோ பண்ணாங்க. இதெல்லாம் ஒன்றும் சரி வரல, பயங்கரமான வேதனை. இவங்க பண்ண ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எனக்கு வேதனையை இன்னும் 3 மடங்கு கூட்டிடுச்சு. ஒரு வாரம் அங்கே ஊழியம் செஞ்சுட்டு நாம் இப்போ ஜெர்மனிக்கு போனோம். ஜெர்மனியில் போய் சோலோத்தூன்னு ஒரு இடம், நம்ம இந்த சர்ஜரிக்கு கத்திலாம் செய்கிற அந்த ஊரில் பிரசங்கம் பண்ணணும். அங்கே போகும்போது இங்கே இருக்கிற பாஸ்டர் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு, அண்ணன் வராரு, பயங்கர வலியோடு கூட பாரு, கவனிச்சிங்கன்ட்டு. அவர் வீட்டுக்கு போக முன்னாலேயே எனக்கு ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் டாக்டர், தன்னுடைய ஃபேமிலி டாக்டர்கிட்ட தன்னுடைய என்னை குறித்து சொல்லி, நாங்கள் மருந்து சும்மா கொடுக்க மாட்டாங்க, அவர் ஃபேமிலி டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணதை கை நிறைய மாத்திரை 12-15 மாத்திரை காலையிலே சாப்பிட்றதுக்கு. நான் சொன்னேன், பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறது போல மாத்திரை கொடுக்குறீங்களேன்னுட்டு. அவ்வளோ மாத்திரை கொடுத்துட்டு ஒரு ரெட் லைட்டையும் கொடுத்து இதை வைங்க அப்படின்னாலும் ஒன்றும் சரி வரலை. எப்படியோ அங்கேயும் ஒரு வாரம் கூட்டம் நடத்திட்டு நான் ஹாலண்டு போனோம். ஆம்ஸ்டர்டாமில் இறங்கும்போது அங்கே பாஸ்டர் சூரின்னு ஒருத்தர் இருக்கிறார். அந்த சூரி சொல்கிறாரு, அண்ணே எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இதெல்லாம் ஆகாதுண்ணே, இது ஹார்ட் பிளாஸ்டர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்லேயே ஒரு ஹார்ட் பிளாஸ்டர் வாங்கி போட்டார். தீ வச்ச மாதிரி இருந்தது. நான் சொன்னேன், என்னையா அப்படின்னா, கொஞ்ச நேரம் அப்படி இருக்கும் சரியாக போயிடும். அது சரி வரல. அங்கே இருந்து நான் ஃப்ரான்ஸுக்கு வந்தேன், பாரிஸில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு.
பாரிஸில் அது கோல்டு பிளாஸ்டர் போடணுன்ட்டு ஒரு ஐஸ் கட்டி மாதிரி இருக்கிற பிளாஸ்டர் போட்டாங்க. இப்பவும் சரி வரல. அங்கே இருந்து நான் கனடாவுக்கு போனேன். கனடாவில் டொராண்டோவில் நான் போகிறதுக்கு முன்னாலே ஒரு கைரோப்ராக்டர்னு சொல்லுவாங்க அங்கே எலும்பு வைத்தியர்களுக்கு. என்னை கொண்டு போய் விட்டாங்க. அவர் என்னை 10 எக்ஸ்ரே தலையிலேருந்து கால் வரைக்கும் எடுத்தார். எடுத்துட்டு ஏதோ ஒரு ஸ்பெஷல் டேபிளில் போட்டு டபக்குன்னு முடித்து எடுத்தார். ஒன்றும் சுகப்பட்டு வரல. அந்த வேதனையோடு பீகாருக்கு வந்தேன். வந்த இடத்துல அன்னைக்கு ஒரு சின்ன சம்பவம் நடந்ததுனால என்னை சில பேர் பெரிய கட்டையால் மூக்கில் ஒரு அடி அடித்தான். என் வழுத்து வலியெல்லாம் ஒரே நிமிஷத்தில் ஃப்ரீயாக சரியாக போச்சு. நான் பீகாருக்கு வரும்போது ஆண்டு சொன்னார் ஒருத்தனும் மேலே கைப்பட மாட்டான்ட்டு. இப்போ ஏன் கைப்பட்டான்னு எனக்கு இப்போ தான் தெரியும். 6 தேசத்தினுடைய வைத்தியர்கள் செய்ய முடியாத ஒரே ஆள் ஃபீஸ் வாங்காமல் ஒரு அடி போட்டு சரியாயிட்டு. இன்னைக்கு வரைக்கும் அது இல்லை. இப்போ எனக்கு அவங்களுக்கு ஏதாவது செய்யணும். ஏன்னா போலீஸ்கிட்ட என்னை அடித்தவங்க லிஸ்ட் இருக்குது 99 பேர், 99 பீப்புள். நல்ல காஷ்மீரி ஷால் வாங்கி ஒவ்வொருத்தர் வீடாக போய் அதை போட்டதுனால அவங்களுக்கு போகிறதே தேங்க்யூ ஐயா, ஃபீஸ் வாங்காமல் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்காக நன்றி. அன்றையோட எங்களை எதிர்க்கிறவர்கள், சுற்றி நின்று எதிர்க்கிறவருடைய மனநிலை மாற்றப்பட்டு விட்டது. நான் எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? நம்ம வெறுக்கிறவங்களா இருக்கலாம், நம்ம வேண்டான்னு தள்ளுறவங்களா இருக்கலாம், நம்மளை போற்றாதவர்களாக இருக்கலாம், நமக்கு நம்ம தேவையில்லை என்று சொல்லி ஒதுக்கி நம்மை அழுத்தி மிதித்து நிற்கிறவர்களாக இருக்கலாம். என்னை தொட்டு என்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், நேசிக்கக்கூடாத மக்களுக்கும் தேவைங்கிற ஒரு மனநிலை மாத்திரம் நீங்களும் நானும் உருவாக்கி கொண்டோம் என்றால் நான் உங்களுக்கு கையெழுதி கொடுக்கிறேன். இந்த பாம்பே பட்டணத்தில் ஒரு அசைவை உண்டாக்குவது அது ஐயா. அதே பீகாரில் தான் எனக்கு குடிக்க தண்ணி கொடுக்க மாட்டேன்னாங்க. நீ சென்னைக்காரன், நீ ஹிந்தி ஒழிங்கன்னு சொன்னாள், நீ தண்ணி கொடுக்க மாட்டோன்னு சொல்லி தண்ணி வெயில் காலத்தில் 48 டிகிரியில் நான் ஊழியம் செய்து கொண்டிருப்பது எனக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினால் ஆயிரங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் மாற்றினதுக்காக. இட்ஸ் ஆல் பிகாஸ் தீஸ் 4 பீப்புள். என்ன பேர்? அவங்க பேர் தெரியுமா? தெரியாது ஐயா. ஆனால் ஒன்றே தெரியும், ஒரு மனம் தெரியும். 4 பேர் சேர்ந்தாலும் ஒன்றா சிறிய செய்ய முடியும். ஏன்னா பட்டணத்தில் இருக்கிறவர்கள் என் மக்கள். அவங்க பஞ்சத்து நிமித்தமாக அழிந்து கொண்டிருக்கும் போது நாங்கள் ஓடுவோம். நீங்கள் அந்த அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா அவங்க காலடி எடுத்து வைத்து போகிறதுக்கும் ஆண்டவர் இரைச்சலின் சத்தத்தை கேட்க வைக்கிறதுக்கும் ஒன்று போல இருந்தது. 4 பேர் கொண்டது ஒரு பெரிய ஆர்மியின் சத்தமாக மாற முடியும். நீங்கள் மாத்திரம் 4 பேர் சேர்ந்து செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா அது ஒரு பெரிய சேனையின் சத்தத்தை உருவாக்கி ஒரு பெரிய விடுதலையை ஜனங்களுக்கு கொண்டு வரும் அல்லவா? கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தர் உங்களோடு கூட நம்ம நெருக்கப்படும் போது நம்ம அணைத்து கொண்ட ஆண்டவருக்கு பதிலாக இன்னைக்கு கொஞ்சம் நெருக்கம் வந்தாலும் நமக்கு என்ன முறுமுறுப்பு வந்துடுது. யாராவது நம்மளை ஆகாதவர்கள் என்று சொல்லிட்டாலே என்ன வேற வந்துடுது. அந்த மக்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் நான் கவனித்து பார்க்குறேன். அவங்கள கவனிக்கவும் இல்லை. அவங்கள பார்த்தாலே தீட்டுன்னு சொன்ன மக்களுக்கு இரவோடு இரவாக சென்று நற்செய்தி சொல்லுகிறோம் என்று சொல்ல முடியுமானா? நீங்களும் நானும் நிச்சயமாக நற்செய்தியை கொண்டு செல்வதற்கு எந்த தடையும் இல்லை. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், பீகாரில் ஒரு மனுஷனை ஆண்டவருக்குள் கொண்டு வர்றதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். அவன் நக்சல் பாரி கூட்டத்தோடு கூட சேர்ந்து 2 பேரை கொலை செய்தவன். 2 பேரை. ஆனால் எஃப்ஐஆர்லாம் ஒன்றும் இல்லை, என்ன கூட்டமாக போய் சென்றதுனால. ஆனால் அவன் பர்சனலாக என்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ண, அண்ணே நான் 2 பேரை இதே கையால் கொலை செய்தவன் என்று. இயேசுவிடத்தில் வந்தபோது 12 பேரை சேர்த்து நாங்கள் அவங்களுக்கு டிசைபிள்ஷிப் ட்ரைனிங் நடத்தினோம். டிசைபிள்ஷிப் ட்ரைனிங் நடத்தின போது
11 பேரை பல இடங்களில் பணித்திடங்களில் வைத்தோம். ஆனால் இவன் சொன்னான், நான் போக மாட்டேன், எனக்கு சரியாக ஹிந்தி கூட வாசிக்க தெரிய மாட்டேங்கி, எனக்கு அவ்வளோ தைரியம் இல்லை ஊழியக்காரன் ஆகிறதுக்கு, நான் உங்கள் கூட இருக்கிறேன்னொன்னே என் மனைவி சொன்னான், நீங்கள் உங்களால் முடியலை, நான் அவனை மாத்திரம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி. அவன் கொலை செய்த வந்ததுனால கத்திரிக்காய் நல்லா வெட்ட தெரியும்னு சொல்லி பிரியாணி செய்கிறதுக்கு சொல்லி கொடுத்துட்டான். டாப் கிளாஸ் பிரியாணி மேக்கர் ஆகிட்டான். எங்களோட இருந்தால் அவனுக்கு திருமணம் செய்து கொடுத்தோம். 3 பிள்ளைகள் பிறந்தார்கள். ஆனால் எங்களோடே வைத்து கொண்டதுனால அந்த 3 பிள்ளைங்களில் இன்னைக்கு ஒருத்தன் ஜெர்மனியில் பிஹெச்டி முடித்து ஒரு சயின்டிஸ்டாக இருக்கிறான். 3வது மகள் நர்சிங்கில் பிஹெச்டி படிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு திருமணம் செய்து கொடுத்தது யார் தெரியுமா? நாங்கள் ஸ்கூலில் கிளீனிங் வேலை செய்த அந்த மகள். அவங்கள நான் நேசித்திருக்க முடியாது. நான் அவங்களுடைய சில செய்கைகளை சொன்னேன், நான் நேசித்திருக்கவே முடியாது. ஆனால் கிறிஸ்துவின் அன்பு நம்ம நெருக்கியவனா கீழே இருக்கிறவங்கள மேலே கொண்டு வந்து நிறுத்துவதற்கு அந்த அன்பு போதுமானதாக இருக்கிறது. இன்னைக்கு டாட்டா இறந்து போனார், ரத்தன் டாட்டா இறந்து போனார்னு உங்களுக்கு செய்தி வந்திருக்கும். அவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? முடிஞ்சதுன்னா அவருடைய ஸ்டோரியை படித்து பாருங்கள். இன்றைக்கி தான் எனக்கு பிரதர் சாம்சன் சொன்னார், பார்சி ஆட்கள் என்ன செய்வாங்களாம், அந்த பணத்தை எரிக்க மாட்டாங்க, புதைக்க மாட்டாங்க, பறவைகளுக்கு இரையாக்குவார்களாம். சைலண்ட் டவருங்கிற இடத்துல வச்சு. என்ன நோக்கம்? இயேசு அறியாதவர்கள் தான். ஆனால் நாங்கள் செத்தாலும் எங்கள் சரீரம் சில பறவைகளுக்காகிலும் உபயோகப்பட வேண்டும் என்கிற ஒரு தாக்கம் கிறிஸ்துவின் அன்பை ருசித்திராத மக்களுக்கு இருக்குமானால், கிறிஸ்துவின் அன்பை ருசித்திருக்க நீங்களும் நானும் என்ன செய்ய போகிறோம்? இந்த உலகத்தின் மேலே பாசத்தை வைத்து அதற்காகவே ஓடிவிடப் போகிறோமா? இல்லது உலகத்தின் பொருளினால சிநேகிதரை சம்பாதிக்க போகிறோமா? ஆண்டவர் சொன்னார், அழிந்து போகிற அநியாயமான இந்த உலகத்தின் சம்பாத்தியத்தினாலே சிநேகிதரை சம்பாதியுங்கள், உங்களை பரலோகத்தில் சேர்த்து கொள்வாண்டும் உண்டாகும்படி நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்ன ஆண்டவருடைய காரியத்தை மனதில் வைப்பாகும். நான் ஒரு பாடலில் இப்படித்தான் எழுதினேன். வருக இந்நாள் சமீபமே, வல்லமை தேவன் வெளிப்படவே. வருக இந்நாள் சமீபமே, வல்லமை தேவன் வெளிப்படவே. பூமி அழியும், பூதலம் எரியும், பூமி அழியும், பூதலம் எரியும், சேர்த்திட்ட பொக்கிஷம் யாருக்கு சேரும்? சேர்த்திட்ட பொக்கிஷம் யாருக்கு சேரும்? விசுவாசியை நினைத்து பார், நிலைப்பவைகளை நாடு, நித்திய ஜீவன் பெற ஓடி வருவாயே இன்றே, பாடி மகிழ்வாயே அன்றே. ஓடி வருவாயே என்றே, பாடி மகிழ்வாயே அன்றே. விசுவாசியை நினைத்து பார், நிலைப்பவைகளை நாடு, நித்திய ஜீவன் பெற. 3வது 4 பேர் கொண்ட கூட்டத்தை காண்பித்துக் கொடுக்கிறேன். திருப்புங்கள் யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம். யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் இங்கே 4 ஆசாரியர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் அதிகாரத்தை வாசித்தால் தெரியும். இவர்கள் பெயரும் சொல்லப்படவில்லை. I am very purposely choose these 4 people together as a team. Those never bothered about their name or fame or honor even.
அவர்களுக்கு ஒரு பெரிய கனமெல்லாம் கொடுக்கப்பட்டதாக அந்த அதிகாரத்தில் இல்லை. ஆனால் அந்த 4 பேர் என்ன செய்தார்களா? யோசுவா, அந்த அதிகாரத்தின் காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். யோசுவா அவர்களை பார்த்து சொல்கிறான், உங்களுக்கும் ஜனத்துக்கும் 2000 முழம் தூரத்தில் நீங்கள் உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு போய் அங்கே யோர்தான் புரண்டு வந்து கொண்டிருக்கிறதே, அதன் மேல கால் வைத்த உடனே அது பிளக்கும். நீங்கள் போய் நடுவில் நின்று கொள்ளுங்கள். எல்லா ஜனங்களும் கடந்து போகிற வரைக்கும் நீங்கள் நிற்க வேண்டும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நானா இருந்தாலும் என்ன சொல்லியிருப்பேன் தெரியுமா? யோசுவாவே, மோசே அப்படி செய்யலை. மோசே முதல்ல வழியை திறந்துட்டு உள்ள போங்கன்னு சொன்னாரு. நீர் என்னையா, நீர் என்ன புதுசா சொல்றீங்க? நாங்க கால் வைக்கணுமா? நாங்க விசுவாசிக்கணுமா? நாங்க கீழ்ப்படியணுமா? அதனால வழி உண்டாகுமா? நீர் வழி உண்டாக்க நாங்கள் போ, அப்படிதான் சொல்லியிருப்பேன். அவர்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. 30 லட்சம் ஜனங்கள் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியை சுதந்தரிப்பதற்கு போவதற்கு 40 வருடங்கள் களைத்திருக்கிறார்கள், இழைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்தை மாற்றிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் தேவை என்றால் எங்க இளைப்பாறுதலை நாங்கள் மறந்துடணும். அவங்க எத்தனை மணி நேரம் நின்றார்கள் என்று வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள் தெரியுமா? 14 hours, 14 மணி நேரம். எல்லாரும் கடந்து போகும் மட்டும், எல்லாரும் கடந்து போகும் மட்டும் ஒரே நிலையிலே உடன்படிக்கை பற்றிய சுமந்தவர்களாக 4 ஆசாரியர்கள் நிற்கிறார்கள். அந்த ஆசாரியர்களுக்கு அந்த பக்கத்தில் என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. ஏனென்றால் உபாகமம் 18:1 சொல்கிறது, ஆசாரியர்களுக்கு ஒரு பங்கும் இல்லை. இங்கே போகிறவங்களுக்கு திராட்சை தோட்டம் உண்டு, போகிறவர்களுக்கு கட்டாத வீடுகள் உண்டு, போகிறவர்களுக்கு நாட்டப்படாத, இவர்கள் நாட்டாத ஒலிவ மரங்கள் உண்டு, போகிறவர்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் உண்டு. அந்த 4 பேருக்கு நத்திங். இப்போ எதுக்கையா நிற்கிறீங்க? எதுக்கையா நிற்கிறீங்க? என் ஜனம் எப்படியாவது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரித்து என் ஜனம் எப்படியாவது இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்து விட வேண்டும் என்கிற ஒரு பெரிய துடிப்பு. இந்த மாலை நேரத்தில் நாம் இளைப்பாறுதலை அடைந்தவர்கள், கிறிஸ்து நமக்கு இளைப்பாறுதலை தந்திருக்கிறார் என்கிற இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்தவர்கள். ஆனால் இளைப்பாறற்ற ஒரு பெரிய திரள் கூட்டம் உங்களை சுற்றிலும் உங்கள் பகுதிகளில் உண்டு, விசேஷமாக இந்த தேசத்திலும் உண்டு. நான் என்னுடைய பகுதியில் இருக்கிற காரியங்களை மாத்திரம் சொல்லி உங்களை அதில் தான் ஈடுபட கொள்ள வேண்டும் என்னல்ல, இங்கேயே நீங்கள் இருக்கிற இடத்திலேயே இளைப்பாறுதல் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு பெரிய கூட்டத்தை நீங்கள் அனுதினமும் சந்திக்கிறவர்கள். என்னை கேட்கிற அருமையானவர்களே, ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். Am I after my blessing alone? மறுபடியும் சொல்கிறேன், it is nothing wrong in seeking God for his touch and his blessing, but don't stop there. அங்கே நின்று விடாதீர்கள், அங்கே நின்று விடாதீர்கள், அங்கே நின்று விடாதீர்கள். இந்த 4 பேரும் ஒருமனப்பட்டதற்கு ஒரே ஒரு காரணம், என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே, என் ஜனம் இளைப்பாறுதலற்று தெரிகிறதே, என் ஜனத்துக்கு நித்திய ஜீவனைக்குரிய அறிவில்லையே, என் ஜனம் இன்றைக்கு சிதறடிக்கப்பட்டிருக்கிறதே, என் ஜனம் இளைப்பாறுதல் இல்லாமல் மாறி 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 ஓடிக்கொண்டே இருக்கிறதே. லிசன், மறுபடியும் இந்த ஒரு நாள் கூட்டம் என்கிறபடினால் நான் பெரிய சத்தியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காமல், காரியத்தின் கடைத்தொகையாகிய நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்டதினால் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு கொஞ்சம் பல உதாரணங்கள், வேதத்தின் உதாரணங்களையும் மனதில் கொண்டவனாக நான் சொல்லுகிறேன். I was struggling. I wanted to preach a strong sermon, but God said no. I was struggling today. ஆண்டவரே, இந்த ஜனத்துக்கு நான் என்ன சொல்ல வேண்டும்? ஒரே நாளில் ரொம்ப ஸ்ட்ராங்காக, நோ 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 நோ, கோ அண்ட் டெல் மை பீப்புள், ஷோ தம் த ரெஸ்பான்சிபிலிட்டி. அவ்வளோதான் ஆண்டவர் சொன்னார். அவங்களுடைய பொறுப்பை அவங்களுக்கு கொஞ்சம் காட்டி கொடுத்துட்டு வந்திருப்பா, அவங்க பொறுப்பை காட்டி கொடுத்துறேன். ஆகினால்தான் மெதுவாக
பல உதாரணங்களை கொண்டு வந்து நான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். I want to obey God, that's all. I have a desire to preach a very strong sermon, but God is not allowing me. என்னை ஆண்டவர் அதற்கு அனுமதிக்காபடி ஒரு அழிந்து கொண்டிருக்கிற பெரிய திரள் கூட்டமான மக்கள், ஐஸ்வர்யவான் அன்றைக்கு பாதாளத்திலிருந்து கெஞ்சுகிறான், ஆபிரகாமே லாசருவை அனுப்பி ஒரு சொட்டு தண்ணீர் கொடுத்து என் தாகத்தை, எனக்கு இளைப்பாறுதலற்ற நிலைமையில் இருக்கிற எனக்கு தாகத்தை தீர்க்கிறதற்கு அனுப்பித்தர மாட்டீரா? பூமியில் இருந்தபோது எல்லாவற்றையும் அனுபவித்தவனுக்கு ஒரு சொட்டு தண்ணீர், அதுவும் ஒரு லாசர் புழுத்து புண்களினால் நிறைந்து நாய்களால் நக்கி கொண்டிருந்தோட கையிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் வராதா என்கிற ஏக்கம் ஒரு நாள் வரும். அதற்கு முன்னதாகவே இன்றைக்கு இந்த நாளிலேயே உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மை நேசிக்கிறேன். உயிருள்ள நாட்களெல்லாம் எதையாயிலும் செய்வதற்கு ஓடி உழைத்திடுவேன் சுவாமி. என் படிப்பு இருக்கட்டும், அதையும் செய்வேன். கூடவே என் வேலை இருக்கட்டும், எனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், உண்மை. ஆனால் அதோடு கூட சேர்ந்து எப்படியாகிலும் ஒரு சிலராயிலும் ரட்சிக்கப்படுவதற்கு எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் என்று சொல்கிற ஒரு சின்ன கூட்டத்தை ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார். பவுல் சொல்லுகிறான், எப்படியாகிலும் ஒரு சிலரையாயில் ரட்சிக்கப்படும் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். அப்படிப்பட்ட பாரமுள்ள ஒரு சின்ன கூட்டமாக நீங்கள் எழுந்து விட்டீர்கள் என்றால் பரலோகம் மகிழும். பரலோகத்தின் தேவன் உங்கள் மேலே நீங்கள் கேட்காதவைகளையும் தருவதற்கு அவர் வாஞ்சி உள்ளவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். எல்லாரும் கண்களை மூடலாமா? யாரும் கண்களை திறக்க வேண்டாம். தேவன் உங்களுக்கு எந்த பகுதியில் ஒரு மனிதனை தொடுவதற்கோ அல்லது ஒரு பட்டணத்தை தொடுவதற்கோ அல்லது ஒரு தேசத்தை தொடுவதற்கோ எழுப்புதலின் கருவியாக ஒரு 4 பேர் இணைந்து விட வேண்டும் என்று விரும்புகிறார். அது உங்கள் வீட்டிலே நீங்கள் 4 பேர் இணைந்து செயல்பட முடியும். உங்கள் சபையிலே 4 பேர் இணைந்து செயல்பட முடியும். நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே 4 பேர் இணைந்து செயல்பட முடியும். ஏதாயிலும் ஒரு தீர்மானம் எடுத்து விடுவீர்களா? எதையாயிலும் தீர்மானம் எடுத்தீங்களா? உயிருள்ள நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். உயிருள்ள நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே உம் சேவைக்கே, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கே, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ? எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணம் எல்லாம் என் ஏக்கம் எல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணம் எல்லாம் என் ஏக்கம் எல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. கண்களை மூடி இருக்கிற நேரத்தில் ஒரு நிமிடம் திரும்பவுமாக நான் சொன்ன வார்த்தைகளை கொஞ்சம் பாருங்கள்.
ஒரு சுடலைமணி மரண தண்டனையை பெற்று அனுபவிக்கிறதுக்கு வந்தபோது இருந்த சில நாட்களே என் நிமித்தம் யாராயிலும் கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு நான் ஏதாயிலும் வழி செய்ய வேண்டும் என்று ஒரு சிறிய பணத்தை சேர்த்து கொடுக்க முடியுமானால், என் அருமை சகோதரா, என் அருமை சகோதரியே, வெறும் கையனாக உம்மை கண்டுவிட மாட்டேன் என்று பாடுகிற நாம், என் பகுதியில் என்னால் முடிந்த அளவுக்கு எப்படியாயிலும் இயேசுவின் சுவிசேஷம் முன்னேறி செல்வதற்கு பெண்ணாயிருந்தாலும் ஆணாயிருந்தாலும் செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லாருடைய கண்களும் மூடி இருக்க. பிரதர் அகஸ்டின் ஜெபக்குமார் பலவிதமான உதாரணங்கள் மூலமாக நாங்கள் தொடப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு இந்த கிருபை கிடைக்கும்படியாக ஜெபியுங்கள் என்று சொல்லுங்கள். மாத்திரம் உங்கள் வலது கையை உயர்த்தி காண்பித்தால் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எதையாயிலும் என் ஆண்டவருக்காக, என்னை மீட்டு கொண்டவருக்காக, இளைப்பாறுதல் அற்று ஓடிக்கொண்டிருக்கிறவர்களுக்காக, தங்களை வெறுத்து நடைபெணமாய் திரிகிறவர்களுக்காக, ஏராளமான வாலிபர்களை கொண்டிருக்கிற இந்த பட்டணத்தில் பிள்ளைகளையும் பெற்றோரையும் கொண்டிருக்கிற இடத்துல நான் எதையாயிலும் அநேகருடைய கரங்கள் வேலை போயிருக்கிறதுக்காக நன்றி. கரங்களை கீழே போட்டுக்கொள்ளுங்கள். எல்லாரும் எழுந்திருக்கலாம். இந்த பணியில எல்லாருக்கும் பங்கு உண்டு. இந்த பணி எல்லாருக்கும் உரியது. சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும். முதலாவது பிரசங்கிக்கப்படும். அப்பொழுதுதான் முடிவு வரும் என்றால், அவருடைய ராஜ்யத்துக்கு ஏங்கி இருக்கிற நீங்களும் நானும் இந்த காரியத்தில் இணைந்து செயல்பட வேண்டிய அவசியத்தை மாத்திரம் ஆண்டவர் கொஞ்சம் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறார். எப்படியாயிலும் ஒரு கூட்ட ஜனம் ஆண்டவரை கேட்டுக்கொள்ள வேண்டும், பார்க்க வேண்டும். ஜீசஸ் வாழ்நாள் எல்லாம் வீழ்நாளாக சென்று போயிற்றே ஐயோ, மோசம் போனேன் வீட்ட நன்மை அழுதாலும் வருமோ, ஆத்ம ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடே ஆண்டவா வேறும் கைய நாக உம்மை கண்டு கொள்ளல் ஆகுமோ, தேவரீர் கை தாங்க சற்றும் சாவு கஞ்சி கலங்கேன், ஆயினும் நான் பலன் காண உழைக்காமல் போயினேன், ஆத்ம ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடே ஆண்டவா வேறும் கைய நாக உம்மை கண்டு கொள்ளல் ஆகுமோ. வல்ல பிதாவே, நான் வேற செய்தியை கொடுக்கணும்னு வாஞ்சித்த போது இந்த மக்களுக்கு கொஞ்சம் தட்டி விடுகிற மாதிரி, உற்சாகப்படுத்து மாதிரி இதை மாத்திரம் சொன்னா போதும்னு சொன்னதுனால உமக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்து உம்முடைய மக்களோடு கூட நான் பேசினேன். சுவாமி, தயவு செய்தவர்கள் இதை மனதிலே கொண்டவர்களாக, எல்லாரையும் செயல் வீரர்களாக, வீராங்கனைகளாக மாற்றும்படியான கிருபையும், விசேஷமாக கைகளை உயர்த்தி எனக்கு இன்னும் கிருபை வேண்டும் என்று கேட்டவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஊழியக்காரன்கிற நான் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி அவர்கள் மேல் அந்த கிருபை இறங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன்.
பலப்படுத்துவீராக. இந்த சபையில பங்கு பெற வந்திருக்கிற ஒவ்வொரு போதகர்களும் மற்றவர்களும் கூட இதே தாகத்தை தங்களுடைய ஜனங்களுக்கு ஊட்டி வழங்கி செயல்முறையிலே அதை செய்து முடிக்கிறவர்களாக மாற்றி உடைய ராஜ்யத்துக்கு நன்மை சேர்ப்பார்களாக. அதன் மூலம் ஒரு எழுப்புதல் வெடித்து எழுப்பட்டும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம்.